ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு சைனீஸ் அனிமே தான் பார்க்க போறோம். இந்த அனிமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கலாம். ஏன்னா இது ஒரு இசாக்கை அனிமே. இசாக்கை அனிமே யாருக்கு தான் பிடிக்காது? அந்த வகையில என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண அனிமேனா அது இதுதான். ஆனா இந்த அனிமேவோட அனிமேஷன் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா ஸ்டோரி லைன் சும்மா தரமா இருக்கும். அனிமேஷனுக்காக இதை பார்க்காம போயிடாதீங்க. நான் இதோட ஸ்டோரி லைன் அது உண்மையிலேயே தரமா இருக்கும். ஸ்டோரி லைன் என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய பணக்காரன். அவனை ஏமாத்தி கொன்னது வேற யாரும் இல்ல, அவன் பக்கத்துல இருக்க அவங்களோட நண்பர்களும் அவன் கீழே வேலை செஞ்சவங்களும் தான். சோ இந்த மாதிரி நிலைமையில அவனுக்கு வந்து காட் ஆஃபர் பண்றாங்க. அந்த காட் வந்து என்ன ஆஃபர் பண்ணுவாங்கன்னா, நீ வந்து வேற உலகத்துக்கு போலாம், ஆனா அந்த உலகத்துல சில பல கண்டிஷன் இருக்கு, அங்க உன்னால நார்மலா வாழ முடியாது. அந்த உலகத்துல ஜாம்பி, அதாவது திடீர்னு எல்லாருமே மியூட்டேட் ஆகி ஜாம்பியா மாறிட்டாங்க. சில பல ஆளுங்களோட கும்பல் இருக்கு, அவங்க கூட நீ சர்வே ஆகணும். ஆனா இதுலயே என்ன விஷயம்னா, ஜாம்பியா மானது எல்லாருமே மேல் தான். இப்போ அங்க இருக்கிறது வெறுமா ஃபீமேல் ஒண்டி தான். அதுக்கிடையில நம்ம ஹீரோ வந்து சர்வே பண்ணோம். அவனுக்கு சில பல அற்புதமான ஸ்கில்ஸ் கிடைக்குது. அதை வச்சு ஆளால என்ன பண்ண முடியுது அப்படின்னு நம்ம அனிமேல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல இருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, நான் வந்து இப்படி இங்க வந்தேன், இந்த இடம் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன ஆச்சுன்னா, நான் வந்து என்னோட பிசினஸ் டீல பத்தி பேசினேன். எனக்கு பிசினஸ்ல நிறையவே பணமும் கிடைச்சது, அதை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் நான் இன்வைட் பண்ணேன். ஆனா என்னோட நேரமோ என்னவோ தெரியல, அவ வந்து நிறையவே குண்டை தூக்கி போடுற மாதிரி சொன்னா. வந்து இப்போ யாரையுமே நம்ப கூடாது, எல்லாருமே உங்களை ஏமாத்தணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. அப்போ சடனா ஒரு மெசேஜ் வந்தது, அது ஒரு பொண்ணு தான் பண்ணா. ஹேய், உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்கேன் பாருங்க. அவன் முன்னாடி ஒரு பிளைட் வந்து பயங்கர வேகமா பந்து வருது. இதை பார்த்து அந்த பொண்ணு ஓடுங்க அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் ஆளுக்கு அங்க ஓடணும் அப்படின்னு விருப்பமே இல்லை, ஏன்னா அவன் அவ்வளவு பலசாலி. நானாச்சு ஓடுறதாச்சு அத என்னோட கையாலேயே நொறுக்க போறேன். அந்த பிளைட்டை நொறுக்கிறேன்னு பேர்ல அப்படியே அவனும் இறந்து போயிட்டான். இதெல்லாம் தான் எனக்கு ஏற்பட்டது. இப்படி இவன் சொல்லும் போதே அவன் முன்னாடி ஒரு சிஸ்டமும் வந்து அப்பியர் ஆகுது. இல்ல நீங்க வேற ஏதாச்சும் உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? ஆளும் யோசிக்கிறான், நான் வந்து இறந்து போயிட்டேன், இதுக்கு நான் ரீஇன்கார்னேட் ஆகுறதே ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஆனா இதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா, அவன் போற உலகம் அங்க ஏதோ ஒரு வைரஸ் பரவி இருக்கான், அதனால இவன் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணுமா. சரி, எதுக்கு நம்ம வந்து ரீஇன்கார்னேட் ஆனா சரிதான், இதெல்லாம் அப்படியே எனக்கு நாவல்ல பாக்குற மாதிரி இருக்கு. பட்டனை பிரஸ் பண்ண அத்த செகண்டே அவன் முன்னாடி ஒரு கோடஸ் வராங்க. இவங்க என்ன கோடஸா? அதாவது எவ்வளவு அழகா இருக்காங்க. ஆமா, நான் தான் உன்னோட கோடஸ், அதாவது உன்னோட சிஸ்டம்க்கு ஒரு ஹாஸ்டா இருக்க போறேன். நான் இப்போ உன்னை டைரக்டா அந்த உலகத்துக்கு அனுப்ப போறேன். அதுக்கு முன்னாடி அந்த உலகத்துல என்ன ஆச்சு அப்படின்னு நான் உனக்கு சொல்றேன். 2030 எல்லாருமே நிம்மதியா இருந்தாங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயத்த அவங்க குடிச்சவனே உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஜாம்பியா மாற ஆரம்பிச்சாங்க. முக்கியமா சொன்னா மேல் தான் மாற ஆரம்பிச்சாங்களே. முக்காவாசி பேர் தப்பிச்சாங்க, முக்காவாசி பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ உன்னோட வேலை என்னன்னா, அங்க குரூப் ஆஃப் சர்வைவர்ஸ் இருப்பாங்க, அவங்கள ஒண்ணு சேர்த்து அவங்களுக்கான உலகத்தை நீ உருவாக்கணும். அப்போ நான் அதை பண்ணணும்னா எனக்கு எந்த விதமான ஸ்கில்லுமே இல்லையே, ஏதாச்சும் எனக்கு ஸ்கில் ஆச்சு நீங்க கொடுக்கணும்ல. காடஸும் யோசிக்கிறாங்க, இவனுக்கு ஸ்கில் தேவையா? ஏன்னா ஒரே கையில இவனால பிளேனியே டிஸ்ட்ராய் பண்ண முடியுது. சோ அப்போ இவனுக்கு ஸ்கில் வேணுமா? ஆமா, நான் ஸ்கில் இல்லாம நான் வந்து எப்படி அங்க போய் என்ன பண்ண முடியும் என்னால? சரி, உனக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்கில் இருக்கும், அதுல ஒன்னே ஒன்றை தான் நீ சூஸ் பண்ணும். கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணு. இது வரைக்கும் 98 மெம்பர்ஸ் வந்தாங்க, ஆனா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஆனா இப்போ நீ 99 வந்திருக்க. அப்போனா என்ன சொல்றீங்க? உங்களோட சிஸ்டம் என்ன சரியா ஒர்க் ஆகலையா என்ன? உங்க சரியா சூஸ் பண்ணல, அதனால இறந்து போயிட்டாங்க. சரி, அப்பனா நான் பார்க்கணும். ஆனா அங்க நிறையவே ஸ்கில்ஸ் இருக்குமா? அதுல இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில் எல்லாமே நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஸ்கில் இருக்கு, அவனோட கண்ணுல அது பயன்படுத்துற மாதிரி இருக்கு. அதை தொட்டவனே அது அப்படியே அவனுக்குள்ள வருது. அது அவன் கண்ணுக்குள்ள ஷெரிங்கன் மாதிரி வருதா. அதை வச்சு கோடஸ்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்டா பார்க்க ட்ரை பண்றான். ஏய், நீ வந்து என்ன பண்ணிருக்க? அதை வந்து இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது. நீ ஒரு போவடா கோடஸ், நீங்க வந்து தப்பாத்துக்க கூடாது. எப்பயாச்சும் நீங்க ப்ராடக்ட்டை வாங்கும் போது அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல, அந்த வேலையை தான் நான் பண்ணேன். இவனை போய் நான் சூஸ் பண்ணேனே, நான் என்ன சொல்றது? இவனா ஒரு சேவியரா வந்திருக்கான். சரி பாத்துக்கலாம், இதுக்கு மேல என்ன ஆகுமோ. நான் இப்பயே சொல்றேன், அதாவது நீ வந்து அங்க போறேனா, அங்க இருக்கிற ஜாம்பிஸ கொல்ற மாதிரி இருக்கும். அந்த காலத்துல கோல்டு அது வந்து அவளுக்கும் வேல்யூ இல்லாம இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வேல்யூ இல்லாம இருக்கலாம், உனக்கு அது நிறையவே வேல்யூவை தரும். ஏன்னா அதனால உன்னோட லெவல் அது பயங்கர வேகமா அவேக்கன் ஆகும். அதனால நீ அதை பண்ண பாரு. உன்னோட கண்ணில் இருக்க அந்த பீப்புள் அதோட லெவலும் ரொம்ப கம்மியா இருக்கு, அந்த ஷெரிங்கனோட லெவலை நீ ஏத்தவும் நல்ல முடியும். ஓ, அப்பனா நான் வெறுமா இந்த ஜாம்பிஸ கொன்னாலே போதும், அதுங்க கிட்ட விலை மதிக்க முடியாத அந்த கோல்டு இருக்கும், அது என்னோட ரியலான உலகத்துக்கும் எத்தனை போக முடியும். அவ்வளவுதான், நான் வந்து ஒரு பணக்காரனை மாற போறேன். உனக்கு நல்லாவே தெரியும்ல, அதாவது என்ன பண்ணோன்னு. உனக்காக நான் பேகையும், அதாவது நாளைக்கு நீ சர்வே பண்ற மாதிரி நிறையவே சாப்பாடையும் கேன்ஸையும் உனக்கு ரொப்பி வச்சிருக்கேன். மீதி விஷயம் எல்லாத்தையுமே நீ தான் பாத்துக்கணும். சீன்ல ஆள் அங்க வரானா, வந்தவனே பின்னாடி பார்த்தா ஒரு அழகான பொண்ணு குளிக்கிற மாதிரி இருக்கு. ஷேரிங்கன்னு யூஸ் பண்ணி அப்படியே உள்ள பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுக்கும் தெரியுதா, கத்திய வச்சு பயங்கர வேகமா தாக்க ஆரம்பிக்கிறான். நல்ல வேலை ஆள் வந்து அதுல இருந்து தப்பிக்கிறான். அந்த பொண்ணையும் அப்படியே பிடிக்கிறான். உனக்கு என்னடா வேணும்? எதுக்குடா நீ அப்படி பார்த்த? எனக்கு தெரியும், அதாவது நீ
அந்த மாதிரி விஷயத்த பண்ணலாம் தானே வந்திருக்க? இல்ல நான் உன்னை வேணும்ட்டே எல்லாம் பார்க்கல, உன்னோட டவல் அது வந்து தெரிஞ்சுதா, அதை தான் நான் சும்மா பார்த்து நின்றேன், வேற எதுவும் இல்ல. எனக்கு தெரியும்டா நீ வந்து அந்த மாதிரி இன்டென்ஷனோட தான் வந்திருக்கேன்னு. உன்னை நான் அடிக்காம விட மாட்டேன். நான் அடிக்கலான்னு பார்த்தா அங்க எல்லா சைடையும் அவன் பிளாக் பண்ணி வச்சிருக்கான். நீ வந்து என்ன யோசிக்கிற, அதாவது என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறியா? நான் வந்து என்னைய நான் கடிச்சு ஒரு மாதிரி ரத்தத்தை நிறையவே வார வைப்பேன். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஜாம்பி எல்லாமே உன்னை அப்படியே கூறு போட ஆரம்பிச்சிடும். ஓ அப்படியா, நல்ல ஐடியாவா தான் இருக்கு, அப்ப பண்ணு பார்க்கலாம். ஆனா அங்க கடிக்கலான்னு போனா அவளுக்கு அங்க ரொம்ப பசி எடுக்குதா, சோ ரொம்ப பசிலேயே அவ மயங்கிடுறா. எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, நான் 3 நாளா எதுவுமே சாப்பிடல. ஓ அப்பனா நீ பசியா இருக்கியா? உடனே அவன் ஒரு கேன் அவனோட கையில உருவாக்குறானா. அங்க சாப்பாடை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஆர்வத்தை அடக்க முடியல. அட இது உன்கிட்ட எப்படி இருக்கு? இந்த உலகத்துல ஃபுட் அது வந்து ரொம்ப ரேரான விஷயம். ஓ அப்பனா உனக்கு இது வேணுமா? அப்ப நீ கண்டிப்பா எடுத்துக்கலாம். என்ன சொல்ற, அதாவது உன்னோட மைண்ட்ல தப்பா ஏதாச்சும் யோசிச்சு வச்சிருக்கியா? இதை சாப்பிட்டக்கு அப்புறம் ஏதாச்சும் பண்ண சொல்லுவியா என்ன? இல்ல நான் வந்து வெறுமா உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். நீ வந்து என்னையே இப்படி சொல்ற? இல்லப்பா நீ வந்து ரொம்ப கைண்டா இருக்கியா, சரி அதான் நான் அப்படி யோசிச்சேன், வேற எதுவும் இல்ல. இப்ப சாப்பிட்டு பல நாளா இருக்கும் போல, அதனால அவ செம்ம வேகமா எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கிறா. அதை சாப்பிடும் போது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம், இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு, சரி நான் வந்து இன்னமும் உனக்கு கொடுப்பேன், ஆனா நீ அதுக்கு பதிலா சில பல கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும், நல்லா பண்ண முடியும்ல? கண்டிப்பா நீங்க இன்னமும் கொடுங்க, நான் என்ன வேணாலும் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் சீன்ல அவ எல்லா விஷயத்தையும் சொல்றா. இந்த நாடை பத்தி இப்பதான் நம்ம ஹீரோக்கே தெரியுது. இவன் இருக்குது கரண்டா சைனால சவுத் பக்கம் இருக்கான். 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது எல்லாமே ஆரம்பிச்சுதான். அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து ஏதோ ஒரு வைரஸ் பரவ ஆரம்பிச்சது, எல்லா சைடும் ஜாம்பிங்க நிறைஞ்சிருக்கான். அவனுக்கு சில பல எக்ஸிட்டியும் அவ சொல்லியிருப்பா. அங்கதான் ஆளும் போக ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுக்கும் ஒரு டவுட் இருக்கு, அதாவது இங்க எவ்வளவு ரேரான விஷயம் ஃபுட்டு கிடைக்குது, அவன் கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, பார்க்கவும் அவளுக்கும் கெட்ட பையன் மாதிரி தெரியல, பின்னாடியே போகலாம். இந்த சைடு அவன் போறானா அவனுக்கு நல்லாவே தெரியுது, அட இந்த பொண்ணு வந்து என்ன ஃபாலோ பண்ணின்னு வராளா, ஆனா இவளை பார்க்க அவளுக்கும் கெட்ட பொண்ணு மாதிரி எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் சீன்ல அவன் போறானா தெரியாதனமா அங்க இருக்கிற ஒரு விஷயத்த அப்படியே தட்டி விட்டுறான். போற வழியிலேயே திடீர்னு ஜாம்பி வந்து தாக்க ஆரம்பிக்குது. நான் எதிர்பார்த்தேன், அதாவது என்னடா இது ஜாம்பியே நான் பார்க்கல அப்படின்னு பார்த்துட்டேன், இதுங்க தான் ஜாம்பியா? இதோட கைய அப்படியே வெட்டி போடுறான். என்னதான் வெட்டி போட்டாலும் அது ரீஜெனரேட் ஆயினே இருக்கு. அட இது என்ன சாகவே சாகாதா? ஆனா அது ரீஜெனரேட் ஆகுறது நித்திர மாதிரியே இல்ல. சோ இதனால ஆளுக்கும் ஒரு ஐடியா வருது, இதோட மண்டையை டார்கெட் பண்ணி அவனோட உலகத்துல ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை கத்து வச்சிருப்பான், அதை வச்சு பயங்கரமா ஆளு தாக்குறான். இதனால அது எந்த போயிடுது. அட நான் கேம் விளாடுனதெல்லாம் இங்க யூஸ் ஆகுது, கேம்ல எல்லாம் இப்படிதான், அதாவது நான் இப்படிதான் கொல்லுவேன் எல்லாரையுமே. இவன் கொன்னனாலேயே கோடஸும் டக்குன்னு அவனை சமன் பண்றாங்க. நான் சொன்னல உனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் நான் கொடுப்பேன்னு, அது என்னன்னா நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா லெவலப் ஆகுற, உன்னோட கண்ணு லெவலும் கொஞ்சம் கொஞ்சமா அவேக்கன் ஆகுது. ஆனா இன்னமும் 10 மில்லியன் தேவைப்படும் அதை அவேக்கன் பண்ணணும்னா. அதே மாதிரி நீ ஒரு சாம்பியை கொலை பண்ணும் போதும் அதுங்க கிட்ட உனக்கு கோல்டு கிடைக்கும். அதை வச்சுதான் உன்னால 30 மில்லியன் 100 மில்லியன் அடைஞ்சாதான் உன்னோட கண்ணை அவேக்கன் பண்றதுக்கான பவர் வந்து கிடைக்கும். உன்னோட கண்ணுல பயங்கரமான பவர்ஸ் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் நீ அடையணும்னா 100 மில்லியன் உனக்கு தேவைப்படும். இதை கேட்ட ஆளு ரொம்ப சோகமா வரான். ஏன்னா 100 மில்லியன் அது வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீ வந்து இந்த உலகத்துக்கு, அதாவது ஹாஸ்டோட உலகத்துக்கு வந்துட்டனா வெளி உலகத்தோட டைம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, உன்னோட சீக்கிரட்டை பத்தி அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாது. சோ நீ கவலைப்பட தேவையில்ல, உன்னோட பவர்ஸ் நீ இன்னமும் அவைக்கன் பண்ண, நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். சீன்ல ஆளுக்கும் புரியுது, இப்பதான் நான் 1 மில்லியனே அடையிறேன், 100 மில்லியனுக்கு நான் வந்து எங்க போவேன்? 99 ஜாம்பிய நான் வந்து கொல்லுமா? பின்னாடி அந்த பொண்ணு யோசிக்கிறா, அட ஒரே ஒரு பஞ்சில அந்த ஜாம்பியை இவன் கொன்னுட்டானா? என்னால யோசிக்க முடியல, இவனுக்குள்ள அவ்வளவு பவரா? ஆனா ஏதோ ஒண்ணு, இவனை ஃபாலோ பண்ணி போனா எனக்கு நிறையவே ஃபுட் கிடைக்கும், அதனால எனக்கு வந்து அந்த ஃபுட் எல்லாம் தேவைப்படுது, அந்த ஃபுட் எனக்கு வேணும். நெக்ஸ்ட் சீன்ல அவன் போயின்னு இருக்கானா, போற வழியிலேயே அங்க ஒரு லெட்டரும் கிடக்குது. அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, நான் வந்து இந்த பக்கத்துல இருக்க அம்யூஸ்மெண்ட் பார்க்ல மாட்டிக்கினேன், தயவு செஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, என்ன சுத்தி நிறையவே ஜாம்பிஸ் இருக்கு, ப்ளீஸ் இதை யாராச்சும் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கு. இதை பார்த்தோன்னே ஆளு ரொம்ப ஆர்வமாயிட்டு அங்க போக ஆரம்பிக்கிறான். அங்க போய் பார்த்தா உண்மையிலேயே ஒரு பொண்ணு மாட்டின்னு இருக்கா. அவன் முன்னாடி ஏகப்பட்ட ஜாம்பி வந்து இதை பார்த்தா அவன் ரொம்ப பயந்து போறான். ப்ளீஸ் என்ன வந்து காப்பாத்துங்க, இந்த ஜாம்பி வந்து என்ன சாப்பிடலான்னு பாக்குது. உடனே ஆளும் பயங்கரமா தாக்குறான். அந்த ஜாம்பிங்க எல்லாமே இவனை பார்த்து வருது. ஆமா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நீங்க ஜாம்பியா மாறியும் ஒரு பொண்ணை இப்படி புலி பண்றீங்க? நிறைய ஜாம்பி வர ஆரம்பிக்குதா, அதுங்க எல்லாத்தையுமே அவன் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு சொல்றா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. ஆனா என்னதான் அவ சாம் பண்ற மாதிரி சொன்னாலும் ஹீரோ வந்து அங்க கண்டுக்கவே இல்ல. ஆமா அவன் என்ன பண்ணிருக்கான், அங்க ஹீரோவை பார்த்தா அவன் கோல்டு தேன் இருக்கான். இதுல என்ன கோல்டே இல்ல, நான் கோல்ட தேடில வந்தேன், கோல்டு வந்து எங்க இருக்கும், அந்த
ஜாம்பியோட உடம்புல எங்கேயாச்சும் மச்சு வச்சிருக்காங்களா எல்லாம் தேடி பாக்குறா. இருந்தாலும் கோல்டே கிடைக்கல. அந்த பொண்ணும் இதெல்லாம் பார்த்து தப்பாத்துக்கிறா. ஏன்னா வித்தியாசமான பொசிஷன்ல எதோ பண்றான். அப்பதான் திடீர்னு அங்க கோல்டும் கிடைக்குது. இவன் என்ன ஒரு மாதிரி பண்ண இருக்கான். நான் வந்து இங்க இருந்து ஓடிடுவா. ஆமா, இதுக்கு முன்னாடி நீ ஏதோ ஒன்று சொன்னியே. இல்ல நான் வந்து என்ன சொன்னா வந்து இங்க மாட்டிக்கினேன். அதாவது என்னோட கால் வந்து அடிபட்டிருக்கு. நல்ல வேலை நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. இல்லன்னா நான் என்ன ஆயிருப்பேன் எனக்கே சரியா தெரியல. சரி உன்கிட்ட ஏதாச்சும் கோல்டு இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு கோல்ட தேவை? சாப்பிடவும் குடிக்கவும் வழி இல்ல. அதை தாண்டி உங்களுக்கு கோல்டு தேவையா? இல்லனா நான் தேவை இல்லையா? என்ன நான் ஆளுக்கு எந்த விதமான கவலையும் இல்ல. அப்படியே போக ஆரம்பிக்கிறான். என்ன நீங்க சொல்றீங்க? அதாவது என்ன கூட நீங்க கண்டுக்க மாட்டீங்களா? நான் கண்டுக்கவே இல்ல. அவ சைட்ல இருக்க அந்த கர்டைனை தொந்து வராளா? நிறையவே பொண்ணுங்க வராங்க. அட சூச்சு, நான் வந்து எதிர்பார்க்கல. அதாவது யார் இந்த பையன்? ரொம்ப அழகா இருக்கான். இவனை நீ எங்க இருந்து கண்டுபிடிச்ச? அங்க ஆளுக்கு இதை பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அட என்ன சுத்தி எவ்வளவு பொண்ணுங்களா? சிஸ்டர், நீங்க வந்து இப்படி எல்லாம் அவனை புலி பண்ணக்கூடாது. வந்தா என்ன காப்பாத்தனா? நீங்க வந்து புலி பண்ணலாம். எனக்கு வந்து இதுலலாம் ஒண்ணுமே பிரச்சனையே இல்ல. அவ யோசிக்கிறா. அட எவ்வளவு நேரம் நான் இதோ பண்ண ட்ரை பண்ணேன். அவன் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. இப்ப பார்த்தா அவன் இப்படி பண்ணிருக்கான். எனக்கு தெரியும். அதாவது என்னதான் இந்த உலகமே அழிற மாதிரி இருந்தாலும் பசங்களோட ஆட்டிடியூட் அது வந்து கண்டிப்பா மாறாது. மத்த பொண்ணுங்களும் வந்து சொல்றாங்க, நீங்க இங்கேயே ரெஸ்ட் எடுக்க கூடாது. அதாவது இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை போகுது. ஏன் எங்க கூட இருக்க கூடாது? அதாவது எங்களை ப்ரொடெக்ட் பண்ணலாம்ல. உங்க ஆளுக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஆளு ஏதோ சொர்க்கத்திலே இருக்க மாதிரி ஃபீல் பண்றான். இதுதான் நல்ல டைம். இந்த பையன் ஒரு முட்டாளா இருக்கான். இவனை ஏமாத்திடலாம். இவன் ரிலாக்ஸ் பண்ணும் போது எல்லாத்தையுமே நம்ம அபியூஸ் பண்ணிடலாம். எல்லாருமே அவங்களோட வெப்பனை எடுக்கலாம்னு பாப்பாங்களா? ஆனா ஒரு வெப்பனும் அங்க இருக்காது. ஆமா, எங்களோட வெப்பன் அதெல்லாம் எங்க போச்சு? நீ ஏதாச்சும் பாத்தியா என்ன? இப்பதான் ஆளே சொல்றான். என்ன உங்களோட வெப்பனை தெரியுங்களோ? எது இதுவான்னு பாருங்க. எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஆரம்பத்துல இருந்தே ஒரு பொய்யை தான் சொல்லிருந்தீங்க. நான் அந்த பொண்ணு ஹெல்ப் கேட்கும் போதே அங்க நிறைய பேரை என்னோட பவரை வச்சு நான் பாத்துட்டேன். நிறைய பேர் அங்கேயும் இங்கேயும் ஒழிஞ்சு நின்றாங்க. அதுவும் அந்த பொண்ணு ஹெல்ப் கேட்டால அவ கேக்குற அந்த ஸ்டைலு அதுல எனக்கு தெரியும். அதாவது அவ உண்மையாவே கேட்கவே இல்ல. அவளோட கண்ணுல எந்த விதமான பயமும் தெரியல. அதே மாதிரி மத்தவங்க எல்லாருமே என் கூட தப்பா பழகணும் அப்படின்னு வேணுண்டே தான் பார்த்தாங்க. அப்போதான் என் கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஆட்டைய போட முடியும்ல. இதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்ட விஷயம். இதெல்லாம் என்னோட பழைய உலகத்திலேயே பார்த்துட்டேன். அவங்க கிட்ட பார்த்ததோடவா இதெல்லாம் கம்மியா இருக்கு. அதனால இதெல்லாம் அசால்ட்டாவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனாலேயே நான் அவங்களோட வெப்பன் எல்லாத்தையும் தூக்கிட்டேன். இதெல்லாம் கேட்டு எனக்கு அந்த பொண்ணுங்களுக்கும் அவ்வளவு கடுப்பாகுது. அவங்க எல்லாருமே பயங்கரமா தாக்கலான்னு அப்படியே வராங்க. அங்க ஒரு பொண்ணு தாக்க வந்தா அவளோட காலை பூச்சி தள்ளி விட்டுறான். அவளோட இன்ஜெக்ஷனை ஏத்து அவளுக்கே போட்டு விட்டுறான். இன்னொரு பொண்ணு தாக்க வரா. அங்க இருக்கிற கயிறை வச்சு அப்படியே கட்டி போடுறான். அங்க இன்னமும் 2 பேர் தாக்க வராங்களா? அவங்களோட ஹேண்ட் கஃபை வச்சு அவங்க 2 பேரை கட்டி விட்டுறான். ஏய் உனக்கு தெரியாது, எங்களோட பிளாக் லோட்டஸ் அந்த கேங் கிட்ட நீ மாட்டினா அவ்வளவுதான். எனக்கு இப்பதான் புரியுது. அதாவது இந்த மாதிரி தான் யாரெல்லாம் மாட்டுறாங்களோ அவங்கள நீங்க பிடிக்கிறீங்களோ? ஆமா, இந்த ரேரா இந்த ஆம்பளைங்க அவங்க வந்து ரேரா தான் மாட்டுவாங்க. அது ரேராவா? என்ன சொல்றீங்க? எனக்கு என்ன தெரியாதா என்ன? இந்த உலகத்துல 2030 ஒரு வைரஸ் பரவ ஆரம்பிச்சது. அது முக்கியமா யாரெல்லாம் மேலா இருக்காங்களோ அவங்க மேலதான் நிறையவே பரவச்சு. பொண்ணுங்களை விட பசங்க மேலதான் அது அஃபெக்ட் ஆச்சு. நிறையவே பொண்ணுங்க தப்பிச்சிட்டாங்க. அப்பத்துல இருந்து மேலோட இன்னும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் எங்களை மாதிரி சில பல கேங் இருக்கு. அவங்க வந்து அவங்கள பிடிச்சு வேலை வாங்குறதும் இல்ல ஸ்லேவ்ஸா பயன்படுத்துறதும் இந்த மாதிரி விஷயத்த நாங்க பண்ணுவோம். அப்போனா இந்த மாதிரி விஷயத்த தான் இவங்க பண்ணிருக்காங்களா? அப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது இங்க நிறையவே பொண்ணுங்க இருப்பாங்க. எனக்கான ஒரு கிங்டம் என்னால உருவாக்க முடியும். அதாவது எவ்வளவு பொண்ணுங்க இருக்கும் போது யோசிச்சு பார்த்தா ஒரு குஜாலாவா தான் இருக்கும். ஆனா இப்படி யோசனை இருக்கும் போதே அங்க திடீர்னு நிறையவே ஜாம்பி வந்தா அது எல்லாத்தையுமே அவன் தாக்கி கொள்ள ஆரம்பிக்கிறான். சிலதுங்க உள்ள போற ஆரம்பிக்குதான். உள்ள இருக்கிற எல்லாருமே அங்க தப்பிக்க பாக்குறாங்க. எல்லாத்தையுமே மேல இருந்து அந்த பொண்ணு பாத்துன்னு இருக்கான். ஆமா, இவன் எதுக்கு ஜாம்பிய கொன்னக்கு அப்புறம் இப்படி எக்ஸ்பிரஷனை குத்துன்னு இருக்கான்? ஜாம்பிய கொன்னக்கு அப்புறம் இவன் ஒரு விதமா மாறான். இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது. அங்க ஆளும் யோசிக்கிறான். இந்த ஜாம்பி எல்லாம் கொல்லும் போது எனக்கு நிறையவே கோல்டு கிடைக்குது. இருந்தாலும் நான் அப்படியே எல்லாத்தையுமே கொண்டு இருக்க முடியாது. சோ எனக்கு ஒரு வழி இருக்கு. அவன் கையில ஃபுட்டை வர வைக்கிறான். பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு அப்படியே வாயில் ஜொல்லா ஊத்த ஆரம்பிக்குது. ஏய் இத வந்து நீ பாத்துன்னு இருக்கல, அப்ப நீ வந்து என்ன காப்பாத்து. இன்னமும் நிறையவே உனக்கு ஃபுட் தரேன். இதை கேட்டோன்னே அவ செம்ம வேகமா வண்டி எத்தனை வந்து காப்பாத்துறா. சீக்கிரம் வந்து ஏறுங்க, அப்பதான் எனக்கு நிறையவே ஃபுட் கிடைக்கும். சரி நம்ம போலாம். அதே மாதிரி அவங்க செம்ம வேகமா போறாங்க. டக்குன்னு என்ன கட்டி போச்சுக்கோங்க. என்ன சொல்ற? நீ சொல்லாமலே நான் அதை பண்ணிதான் இருக்கேன். இதை கேட்டோன்னே அவன் மண்டையிலே பயங்கரமா தாக்குறா. என்னது? எனக்கு தெரியும். அதாவது நீங்க ஒரு போவதான். இல்ல எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுல, அதுக்கு தான் நான் இப்படி பண்ணிருக்கேன். அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் வராங்க. ஓ இதுதான் உன்னோட வீடா? அற்புதமா இருக்கு. இதை ஒரு பேஸ் மாதிரி நீ ரெடி பண்ணிருக்க. ஆமா இதுதான் என்னோட வீடு. நான் இங்க தான் தங்குறேன். சரி அது இருக்கட்டும். வெளியில அந்த பைக் அது எப்படி உனக்கு கிடைச்சது? அதுவா? அது என்கிட்ட எப்பத்துல இருந்து இருக்கு. ஏன்னா இது எங்க அப்பா தான் எனக்கு ஒரு பிரசண்டா குத்தாரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா கேசோலின் நான் அடிக்கடி தேடுற மாதிரி இருக்கும். சோ அதுக்காக நான் அவளைக்கும் அதை யூஸ் பண்ண மாட்டேன். சரி உன்னை பத்தி நீ சொல்லலாம்ல. என்னது? நான் என்ன பத்தி சொல்லுமா? நம்ம சந்திச்சதே ஒரு 2 வாட்டி தான் இருப்போம். அதுக்குள்ளேயே நான் என்ன பத்தி சொல்லிட்டா என்ன அர்த்தம்? நீ வந்து உன்னை பத்தி சொல்லு. அது என்ன பத்தியா? என்னோட பேக்ரவுண்ட பத்தி பார்த்தா நான் வந்து ஒரு மிலிட்டரி ஆபீசரோட பொண்ணு. அதே மாதிரி எனக்கு சண்டை போடுற திறமெல்லாம் இருக்கு. ஓ அப்படியா? சரி இப்ப என்னோட கொஸ்டின், அதாவது நீங்க யாரு, எப்படி இங்க வந்தீங்க? அதே மாதிரி
எப்படி உங்களுக்கு எவ்வளவு ஃபுட் கிடைக்குது, எங்கல இருந்து இதெல்லாம் வருது? என்னோட பேரு லீன். அதே மாதிரி இந்த ஃபுட் இந்த விஷயத்த பத்தி என்னால சொல்ல முடியாது, ஏன்னா அதெல்லாம் எனக்குள்ள இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது, அது ஒரு சீக்ரெட். இது கேட்ட அவ தப்பா புரிஞ்சுக்கிறாளா, மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறா. சரி நான் விஷயத்துக்கே வரேன். என்ன விஷயம்னா, ஜாம்பிங்க எங்க அதிகமா இருக்குமோ அந்த இடத்த எனக்கு சொல்லு, நான் அதுக்குள்ள போகணும். புரியுதுல உனக்கு? சோ அதுக்கு பதிலா நான் உனக்கு நிறையவே ஃபுட்டை கொடுப்பேன், நீ அந்த இடத்த சொன்னாலே போதும். சரி நீங்க எதுக்கு அந்த ஜாம்பியை கொல்லணும் அப்படின்னு அவ்வளவு ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும். சாப்பாடுக்கு இங்க வழி இல்ல. ஆளும் யோசனை பண்ணா பின்னாடி இன்னொரு பொண்ணு கூப்பிடுறா. யாராதுன்னு பார்த்தா இந்த பொண்ணோட அக்கா தான். அதை பார்த்தோன்னே ஆளு ஒரு மாதிரி மயங்கி போறான். இதனால மண்டையிலேயே அடிச்சுட்டு போறா. நீங்க என்னோட அக்காவையும் விட்டு வைக்கலையா? கண் சொல்லும் போது இப்பதான் அவனுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அட இங்க இன்னும் எவ்வளவு அழகழகான பொண்ணுங்க இருக்காங்க. நல்ல விஷயம் தான். நான் ஒரு கிளப் உருவாக்க போறேன். இதுல ரொம்ப அழகாவும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறவங்கள நான் வச்சுக்க போறேன். அப்படியே ஆளும் ஸ்டைல் எல்லாம் பாப்பானா, அங்க ஒரு கோல்டு ரிங் இருக்கும். அதை பார்த்தோன்னே அப்படியே அவன் அப்சர்வும் பண்ணிக்கிறான். இதனால அவனுக்கு 1 மில்லியனுக்கும் மேல பாயிண்ட் கிடைக்குது. பரவாயில்ல, இதே மாதிரி நான் கோல்ட நிறையவே தேடி கண்டுபிடிச்சாலே போதும். இன்னமும் தேடும் போது அங்க அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. ஆமா என்ன பண்ண இருக்கீங்க? அதுவா ஒன்னோட வீடு ரொம்ப அழுக்கா இருக்கா, அதான் நான் சுத்த பண்றேன். சரி அதை விடுங்க, இந்தாங்க நீங்க 2 பேரும் ரொம்ப பசியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இதை சாப்பிடுங்க தெம்பாவுங்க. நெக்ஸ்ட் சீன்ல இப்பதான் ஆளே அங்க விளக்க ஆரம்பிக்கிறான். அதாவது இவன் எதுக்கு இங்க இருக்கான்னு. பரவாயில்லையே, இவன் நம்மளுக்கு ஃபுட் எல்லாம் கொடுக்கறான், இவன் உண்மையிலேயே நல்லவன் நினைக்கிறேன். ஆமா ஆமா, இவனால நம்மளுக்கு ஃபுட் எல்லாம் கிடைக்குது. நான் ஏதோ ஒண்ணு, நீ அதுக்குன்னு அவனை அப்படி அடிக்க கூடாது. இதெல்லாம் பார்த்து ஆளு யோசிக்கிறான். ஆனா இவங்க 2 பேருமே ரொம்ப அழகா இருக்காங்க. அதாவது இவங்களை எப்படி நான் சொல்லலாம்னா, பொண்ணு டீம்னாவும் இன்னொரு பொண்ணு ஏஞ்சல் மாதிரியும் என்னோட கண்ணுக்கு தெரியுறா. ஆளு சொல்றான், நான் இவ குளித்துன்னு இருக்கும் போது நான் வந்தேன். அப்படியே அவ வாயை மூட்டு டாபிக்கே மாத்த ஆரம்பிக்கிறான். நான் ஜாம்பி கூட சண்டை போடும் போது இவனை நான் பார்த்தேன். ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீ குளிக்கும் போது இவன் வந்தான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படின்னா இவன் எல்லாத்தையுமே உலட்டானா? இந்த விஷயம் ஒண்டி உண்மையா இருந்தா என்னோட தங்கச்சியை நீ ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தனா அவ்வளவுதான், நான் உன்னை விட மாட்டேன். ஆனா அவ திடீர்னு இரும்ப ஆரம்பிக்கிறாளா. இப்பதான் உன்னோட கண்ணை யூஸ் பண்ணி நல்லா பாக்குறான். அவளோட நெஞ்சில ஏதோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஆமா உன்னோட நெஞ்சுக்கு என்ன ஆச்சு? இப்பதான் அவ விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறா. இல்ல பல நாளுக்கு முன்னாடி நானும் என்னோட அக்காவும் சாப்பாடை தேடி போனோம். அந்த இடத்துல பிளாக் லோட்டஸ் அந்த பொண்ணுங்களோட கேங்க நாங்க பார்த்தோம். எங்களை அப்படியே சுத்து போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா என்னால நல்லாவே அம்ப வச்சு தாக்க முடியும். இருட்டா இருந்தாலும் நான் பயங்கரமா தாக்கி எல்லாரையுமே நான் கொன்னேன். அங்க இருக்கிற முக்காவாசி பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த டைம்ல அந்த பொண்ணுங்க ரொம்ப பயந்து போய் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. பிச்சையா கேக்குறோம், என்ன விட்டுங்க அப்படின்னு. நாங்களும் நம்பி விட்டோம். ஆனா கடைசி நேரத்துல என் மேல ஒரு கத்தி எடுத்து தூக்கி எறிஞ்சா. என் மேல படம் வந்ததை என்னோட அக்கா வாங்கிக்கினா. அதனால அவளோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாச்சு. அங்க நிறையவே ஜாம்பி வர ஆரம்பிச்சதா. நாங்க எப்படி அங்க இருந்து தப்பிச்சோம். என்னதான் தப்பிச்சாலும் லில்லியோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாச்சு. எனக்கு அப்பத்துல இருந்து என்ன பண்ணுனே தெரியல. அதாவது நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், கொஞ்சம் தான் நல்லா சரி பண்ண முடிஞ்சது. இதே மாதிரி போச்சுன்னா இன்னமும் கொஞ்ச நாள்ல அவங்க இறந்து போயிடுவாங்க. இல்ல பல நாளாவே நீ எதேதோ பண்ணி ஃபுட் எல்லாம் வர வைக்கிற. அதே மாதிரி ஒரு மெடிசனை உன்னால வர வைக்க முடியுமா? அங்க ஆளுக்கும் ஒரு ஐடியா வருது. ஆமா இந்த பொண்ணால நல்லாவே அம்பு விட முடியுது. அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. இந்த மாதிரி அழகழகான பொண்ணுங்களை என்னோட கேங்ல சேர்த்துக்கலான்னு இருக்கேன். இதனாலே ஹீரோவோ சொல்றான், சரி என்னால குணப்படுத்த முடியும், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன விஷயம்னா, நீங்க கோல்டு எல்லாம் எங்க இருக்கோ அதை பார்த்தாலே போதும், நீங்க எனக்கு சொல்லணும், இல்ல நீங்க அதை கொண்டு வரணும். அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு மெடிசனையும் தருவேன், ஃபுட்டையும் தருவேன். என்ன சொல்றீங்க, கோல்டு தேவையா? இந்த மாதிரி டைம்ல கோல்டோட வேல்யூ ஒண்ணுமே இல்ல. இல்ல நீ வெறுமா நான் சொல்றத பண்ணு, உனக்கான விஷயம் கண்டிப்பா கிடைக்கும். நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன்னா நான் கண்டிப்பா அதை நிறைவேற்றாம இருக்க மாட்டேன். சோ அந்த பொண்ணுக்கு அவ்வளவு ஆர்வம், அதாவது ஃபுட்டு கிடைக்குதுன்னு சொன்னே அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. இது வரைக்கும் ஃபுட்டுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஃபுட்டும் கிடைக்குது, இவனோட ப்ரொடெக்ஷனும் கிடைக்குதா, சோ ஒத்துக்கிறாங்க. அங்க இப்பதான் அந்த லில்லி அந்த அக்காவே சொல்றான், எனக்கு தெரிஞ்சு கோல்டோட ரிசர்வ் பக்கத்துல தான் இருக்கு, ஆனா அங்க ஏகப்பட்ட ஜாம்பி இருக்கு, அது நம்ம கொள்ற மாதிரி இருக்கும். பரவாயில்லையே, ஜாம்பி கோல்டு எல்லாமே எனக்கு கிடைக்க போதா? நிறையவே கிடைச்சா என்னோட ஸ்கில்ஸையும் நல்லா அப்டேட் பண்ண முடியும், என்னோட உலகத்துக்கும் அதை கொண்டு போக முடியும். இந்தாங்க நீங்க சொன்னதுக்கு பரிசா நான் உங்களுக்கு ஃபுட்டை கொடுக்குறேன், ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஷாமேக்கு ஃபுட்னு சொன்னே அவ்வளவு சந்தோஷம். அவ சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். சீன்ல நைட் ஆகுது, அவன் வெளியிலேயே யோசனை இருக்கான். சைட்லயே அந்த பொண்ணும் பார்த்து யோசிக்கிறான். அந்த பொண்ணும் யோசிக்கிறான், இவனை பாக்குறதுக்கு அவளுக்கும் கெட்டவன் மாதிரியும் தெரியல, என்ன விஷயம் தெரியல, இவன் எனக்கு பக்கத்துல இருந்தா மாதிரி நான் சேஃபாவும் ரொம்ப சந்தோஷமாவும் ஃபீல் பண்றேன். இப்படி இவ யோசனை இருக்கும் போதே அவங்க 2 பேருக்கும் யாரோ ஒருத்தங்க வர மாதிரி ஃபீல் ஆகுது. யார் அதுன்னு பார்த்தா அந்த பிளாக் லோட்டஸ் அந்த கும்பலோட ஆளுங்க தான். ஷாமேவும் அவங்க அக்காவை எழுப்ப போறான். இந்த சைடு ஆளுக்கும் ஒரு ஐடியா ஆகுது, ஆளு நிறையவே ஜாம்பியை கொண்டு இருப்பானா, இதனால அவனுக்கு பணம் நிறையவே கிடைச்சிருக்கும். சோ இதனாலே அவன் ஹாஸ்டி கிட்ட போறான். சீன்ல கோடஸ் கிட்ட போய் கேக்குறான், ஆமா என்னோட ஐஸை இப்ப அப்டேட் பண்ண முடியுமா? கண்டிப்பா உன்னால பண்ண முடியும், ஏன்னா இப்போ உன்கிட்ட 31 மில்லியன் இருக்கு. ஐஸை அப்டேட் பண்றதுக்கு 10 மில்லியன் ஆகும். அதே மாதிரி அவ பண்ணிய வரா. அந்த கண்ணும் அப்படியே அப்டேட் ஆகி ஒரு ஜோகனம் அது. இதனால ஆளுக்கு பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் கிடைக்குது. அவனோட ஸ்ட்ரென்த் லெவல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க இன்னமும் இதை அப்டேட் பண்ண முடியும், அதாவது உங்ககிட்ட 21 மில்லியன் இன்னமும் மிச்சம் இருக்கு. இன்னமும் இதை அப்டேட் பண்றதுக்கு
உங்களுக்கு 20 மில்லியன் தேவைப்படும். என்னது 20 மில்லியனா? அதுவும் இன்னொரு லெவலுக்கு விரமா போறதுக்கா? இதெல்லாம் சரியில்ல. நீங்க இன்னமும் லெவலப் பண்ணா உங்களோட ஸ்கில் உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே அதிகரிக்கும். இல்ல இப்போதைக்கு என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. என்னோட உலகத்துக்கு நான் வந்து எதையுமே எடுத்துன்னு போக முடியாது இது மாதிரி போச்சுன்னா. சரி அதை நீங்க பண்ணலனா இங்க ஸ்பின் பண்ற மாதிரி ஒரு லக்கி டிரா இருக்கு, வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உள்ள ரேரான ஐட்டம்லாம் இருக்கு, இல்ல ஸ்வார்டு லெஜெண்டரியான நிறைய ஐட்டம்ஸ் வந்து உள்ள இருக்கு. ஒரு ஸ்பின்னுக்கு 2 மில்லியன் வந்து தேவைப்படும். ஆளும் 2 மில்லியன் தான் அப்படின்னு சொல்லி பண்ணி பாக்குறான். அதெல்லாம் அவ்வளோக்கும் உங்க பெருசா எதுவும் இல்ல. டிஷ்யூ பேப்பரு இல்ல டானிக்கு ஒரு அரைகுறையா இருக்கிற பொண்ணுங்களோட ட்ரெஸ் வந்து இதுக்கு போய் நான் 2 மில்லியனை செலவு பண்ணனா. ஆனா கடைசியா வந்த விஷயம் இது வந்து என்னால பயன்படுத்த முடியும். இதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சீன்ல அந்த 2 பொண்ணுங்களும் ஹீரோவை டக்குன்னு வெளில கூப்பிடலாம் அப்படின்னு பயங்கரமா தட்டி பாக்குறாங்க. ஹலோ ஹீரோ கிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் வரல. ஆமா நம்ம என்ன பண்றதாக்கா? இவனும் வெளியிலயும் வர மாட்டான். வெளியில ஏகப்பட்ட பிரச்சனை போயின்னு இருக்கு. பிளாக் லோட்டஸோட கும்பலும் இங்கதான் வருது. நம்மளுக்கு வேற வழியில நம்ம டோரை உடைக்கலாம் ட்ரை பண்ணும்போது திடீர்னு டோர் திறக்குதா. அவன் மேலேயே அவ விழுந்துறா. ஆமா என்னது இது கையில? தெரியும் நீங்க வந்து திரும்பவும் ஏதோ ஒண்ணு தப்பா பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றீங்க அதானே? இல்லம்மா சொல்றத நீ கேளு. சரி இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நம்ம வந்து சீக்கிரமா இங்க இருந்து தப்பிக்கணும். நான் அந்த பிளாக் லோட்டஸோட கேங் ஆளுங்க நேரா இங்கதான் வராங்க. வந்து தப்பிக்கணும். அதே டைம்ல நம்ம ரிவெஞ்சையும் கொடுக்கணும். நீங்க வந்து யோசிக்க விரும்பலன்னா நான் வேணா ஒரு விஷயத்த சொல்றேன். என் கிட்ட ஒரு பயங்கரமான பிளான் இருக்கு. நம்மளால ரிவெஞ்சையும் உங்களுக்கு கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் சீன்ல அந்த பிளாக் லோட்டஸோட ஆளுங்க அப்படியே உள்ள வராங்களா. உள்ள வரும்போது ஒரே சத்தமா இருக்கு. டோரத்தை வந்து பார்த்தா ஒரு அழகான சாம்பி ஹீரோ வச்சுருந்த அந்த ட்ரெஸ் அதை போட்டுங்கன்னு ஒரு மாதிரி டான்ஸ் ஆன இருக்கு. பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. அங்க பின்னாடியே நிறைய ஜாம்பி வந்து வருதா. சோ அந்த பொண்ணு பயங்கரமா தாக்குறான். இப்பதான் இவங்களுக்கே புரியுது, பாஸ் நம்ம வந்து ஒரு ட்ராப்ல மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ட்ராப் தான். அங்க எல்லா ஜாம்பியும் அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிக்குது. அங்க எல்லாருமே பயப்படுறாங்க. நான் வந்து இங்க சாக விரும்பல. இந்த குண்டா இருக்கிற அந்த லேடியும் பயங்கரமா தாக்குது. அதோட புல்லட்டே அப்படியே தீந்து போகுது. இப்போ நம்ம என்ன பண்றது? நம்ம கூட இருக்கிற எல்லாருமே இறந்து போறாங்க. ஓ அப்படியா? அப்ப இறந்து போகட்டும். இதுதான் வாய்ப்பு நான் தப்பிக்கிறதுக்கு. இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது. அங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆகுதுல அந்த ஜாம்பி, சொல்ல போனா நம்ம ஹீரோ தான் கண்ட்ரோல் பண்ணிருக்கான். அதோட கண்ணை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த மாதிரி டைம்ல தான் ஹியூமனோட ஒரு உண்மையான நேச்சரை நம்மளால பார்க்க முடியும். அதே விஷயம் தான் இங்கேயும் ஆயிருக்கு. பக்கத்திலேயே பெட்ரோல் இருக்குமா. அந்த ஜாம்பியை கண்ட்ரோல் பண்ற நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பயந்து போய் சுட ஆரம்பிக்கிறா. அது மேல பட்ட உடனே அங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படுது. இதனால நிறையவே ஜாம்பி சேர்ந்து போது ஹீரோக்கும் நிறையவே கோல்டு கிடைக்குது. பரவாயில்லையே, நான் வந்து எதிர்பார்க்கல. அதாவது ஜாம்பிஸை கண்ட்ரோல் பண்ணி இவ்வளவு கோல்டை என்னால அள்ள முடியும்னு. அங்க இப்பதாங்க ஷியாவோமேவே கேக்குறான். ஆமா நீ பண்றதெல்லாம் சரிதானா? ஷியாவோமே நீ வந்து என்ன சொல்ற? இந்த மாதிரி டைம்ல அவன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா. ஒண்டி அங்க எதுவுமே பண்ணலனா யோசிச்சு பாரு நம்மளோட நிலைமை என்ன ஆயிருக்கும். கொடுக்க வேண்டிய அந்த ரிவெஞ்ச் அதையும் அவன் கொடுத்துட்டான். ஆமா உன்னோட அக்கா சொல்றது உனக்கு இன்னுமா புரியல? நீங்க இன்னும் வேணா சொல்லுங்க. என்னோட அந்த கேசோலின் அதனால தான் எல்லாமே ஆச்சு. அதுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஆனா இப்ப என்னால இதுக்கு மேலே என்னோட பைக்கை ரைட் பண்ண முடியாது. சரி எனக்கு இன்னமும் ஒரு விஷயம் புரியல. அந்த ஜாம்பி அந்த பொண்ணு ஜாம்பி எதுக்கு திடீர்னு டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சது? அதுவா என்னோட 2 விரலை யூஸ் பண்ணனா. சோ அதனால அதையே அது கண்ட்ரோல் பண்ண முடியாம டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது. அது உங்க மேலேயே நான் பயன்படுத்தினா நீங்களும் அதே மாதிரி ஆடுவீங்க. ஆனா இது கேட்கறவங்களுக்கு எதுவும் நம்பிக்கை இல்லையா? பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சாங்க. உங்க அடிச்சதுல எந்த விதமான தப்பும் இல்ல. ஏன்னா நான் சொன்ன விஷயம் அது நம்புற மாதிரியே இல்ல. நானே நம்ப மாட்டேன். சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது இப்பதான் அவன் எப்படி அந்த பொண்ணு ஜாம்பியை கட்டுப்பத்தினா அப்படின்னு காட்டுறாங்க. டாடஸ் சொல்றாங்க இந்த ஸ்கில் இதை வந்து ஒரு நாளைக்கு 2 ஜாம்பி மேலதான் உன்னால பயன்படுத்த முடியும். ஒரு நாளைக்கு அப்புறம் நீ திரும்பவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு ஜாம்பியை உன்னால கட்டுப்படுத்த முடியும். அதே டைம்ல அது என்ன பாக்குதோ அதையும் உன்னால பார்க்க முடியும். நீ என்ன யோசிக்கிறியோ அந்த ஜாம்பியை அதெல்லாம் பண்ண வைக்க முடியும். முக்கியமா பரவாயில்ல, இந்த மாதிரி பவரை நான் கேள்விப்படல. இது வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஆளு வந்து ஒரு உயரத்துல இருந்து நிறையவே ஜாம்பிஸ பாக்குறான். அங்க தூரத்துல நிறையவே ஜாம்பி இருக்கும். அதுல ஒரு பொண்ணு ஜாம்பியா இருக்கு. பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லி அதையே ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றான். பரவாயில்லையே இது வந்து ஒர்க் ஆகுது. என்னால நல்லாவே உணர முடியுது. என்ன அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமான போஸ்ட் கொடுக்கறேன்னா அங்க இருக்கிற பசங்க ஜாம்பி எல்லாமே அட்ராக்ட் ஆகுது. இப்பயும் பாருங்க இந்த பசங்களோட நேச்சர் அது வந்து இன்னமும் மாறல. என்னதான் ஜாம்பியா மாறினாலும் நான் கண்ட்ரோல் பண்ற இந்த ஜாம்பி அதோட உடம்பு அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. ஏன் நானே அட்ராக்ட் ஆனாலும் ஆச்சரியமே இல்ல. யோசிச்சு பார்த்து ஆளு ரொம்ப சந்தோஷமா வரானா. அங்க ஷியாவோமேவும் கேக்குறான். ஆமா என்ன ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, அந்த பிளாக் லோட்டஸ் நான் வந்து கொன்னல. அதை யோசிச்சு பார்த்து நான் சந்தோஷமா வரேன். வேற எதுவும் இல்ல. உன்னை பார்க்கும் போது அதுக்கு சந்தோஷமா வர மாதிரி எனக்கு சரியா தெரியல. சரி ஏதோ ஒண்ணு நம்ம சீக்கிரமா போகலாம். ஏன்னா இன்னமும் அந்த ரிசர்வ்ல நிறையவே ஜாம்பி இருக்கும். நம்ம நந்து போனா நம்மளால போக முடியும். சைட்லயே ஒரு ஜாம்பியை காட்டுறாங்க. அது திடீர்னு இன்னொத்த கொலை பண்றாங்க. பாயிண்ட்ஸும் அது இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே புரியுது. இப்போ கொலை பண்ணல அந்த பர்சன் அதுவும் ஒரு
ஒரு ஜாம்பி தான், அதையும் நம்ம ஹீரோ தான் கண்ட்ரோல் பண்றான். நான் எதிர்பார்க்கல, அதாவது ஓடினே என்னால மத்த ஜாம்பியை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதே மாதிரி நிறையவே ஜாம்பியை கொண்டு நிறையவே கோல்டை நல்லா கலெக்ட் பண்ண முடியும் போல. பரவாயில்ல, இந்த ஜோகன் இந்த கண்ணு வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. அவங்க அந்த கோல்டை தேடி ஒரு ஏரியாக்கு வந்திருப்பாங்க. அந்த ஏரியால தான் மொத்தமா கோல்டு இருக்கும். என்ன விஷயம்னா அங்க போற இடம் முழுக்க ஒரே ஜாம்பியா இருக்கா. சோ இதனால அவ வேணும்ட்டே ஒரு இடத்துல தாக்குறா. அங்க நிறையவே சவுண்ட் வந்தா அங்க இருக்கிற ஜாம்பி அந்த சவுண்டை கேட்டோன்னே எல்லா ஜாம்பியும் அங்க போக ஆரம்பிக்குது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு ஹீரோவும் ஹீரோயின்ஸும் அங்க போறாங்களா. திடீர்னு அங்க ஒரு பயங்கரமான சவுண்ட் கேக்குது. என்னதுடா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஜாம்பி வந்து நிக்குது. இதை பார்த்து ஆலயரமும் ஆச்சரியமாகறான். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஜாம்பியா அவங்க வந்து பார்த்ததே இல்ல. அந்த ஜாம்பி சும்மா அதோட கையை தான் தட்டுது. அதுக்கே அந்த இடம் அப்படியே அதிர ஆரம்பிக்குது. இப்பதான் அந்த தங்கச்சிக்காரி வந்து சொல்றா, இது வந்து ஒரு ஈவில் ஸ்பிரிட்டான ஒரு ஜாம்பி தான். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல ஒரு ஜாம்பி, இதோட எவ்வளவான வருஷம் தான் இது, ரொம்ப கொடூரமானது. அதுக்கும் மேல இதுக்கு பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாதாரணமான ஜாம்பியை பார்த்திருப்போம்ல, அது எல்லாத்தையுமே ஒரு 100 ஜாம்பி சேர்த்தா எவ்வளவு பவர் இருக்குமோ அவ்வளவு பவர் இதுக்கு இருக்கு. அதே டைம்ல இது ரொம்ப ஸ்மார்ட். உங்கள் இன்னும் ஒரு கல்ல தூக்கி எறிய அது பார்த்தா அதெல்லாம் நோண்டி பாக்குது. இப்பதான் ஆளுக்கே புரியுது இந்த ஜாம்பி ஒன்றும் சாதாரணமான ஜாம்பி இல்ல, இது ரொம்ப ஸ்மார்ட்னு. இதனால அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணா கரெக்டா அங்க கோடஸ் வந்து அப்படியே வராங்க. கோடஸ் நீங்களா? நீ வந்து கவலைப்பட வேணாம் குழந்தாய், ஏன்னா மத்தவங்களால என்ன பார்க்க முடியாது. சரி இப்போ வந்து நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, இப்போ உன்னால அந்த பெரிய பெரிய ஜாம்பி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுதான். ஆனா அது தோக்கடிச்சா உண்மையிலேயே உனக்கு 100 மில்லியனுக்கும் மேல கோல்டு காயின் கிடைக்கும். கூடவே ஒரு ஸ்பெஷல் ரிவார்டையும் என்னால தர முடியும். இது கேட்டோன்னே ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமாவுது. நான் சும்மாவே இவங்க கோல்டை தேடி தான் வந்தாங்க, அது கூடவே இந்த ஜாம்பி அழிச்சா ஸ்பெஷலான ரிவார்டும் இவனுக்கு கிடைக்குது. சோ இதை பத்தி யோசிக்கும் போது அந்த தங்கச்சிக்காரி கேக்குறா, ஆமா இப்போ வந்து நம்ம என்ன பண்றது, நம்ம இங்க இருந்து போறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அந்த பெரிய ஜாம்பி அது பார்த்தா கோல்டோட என்ட்ரன்ஸ் அங்கதான் உலாவின் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ நான் போற மாதிரியே இல்ல, அதாவது என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நம்மளோட டார்கெட் வேற எதுவும் இல்ல, அந்த பெரிய ஜாம்பி தான். ஏன்னா பெரிய ஜாம்பியை பொறுத்த வரைக்கும் அது எப்போனாலும் நம்மளுக்கு குடைச்சல் தந்துனே தான் இருக்கும். அதை எவ்வளவு சீக்கிரத்துல அழிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு பிரச்சனை வந்து முடியும். ஆனா ஆள் என்ன யோசிக்கிறானா, அது அழிச்சாலே போதும் இவனுக்கு ஸ்பெஷல் ரிவார்டான ஒரு ரிவார்டும் கிடைக்கும். இதனாலே அந்த தங்கச்சிக்காரி கிட்டயும் அக்கா காரி கிட்டயும் சொல்றான், என்ன பிளான்னா நம்ம வந்து இங்க இருந்து அப்படியே தப்பிச்சு பின்னாடி டோர் வழியா உள்ள போக போறோம். உள்ள போயிட்டு நீங்க 2 பேரும் ஒரு சேஃபான ரூம்ல இருங்க. நான் உங்களுக்கு சாப்பாடையும் கொடுக்குறேன், அங்கேயே நீங்க இருக்க பாருங்க. நான் வந்து மீதி இருக்க வேலையை முடிக்க பாக்குறேன். விஷயமும் அதே மாதிரி போது. உங்க 2 பேரும் ஒரு ரூமுக்கு போறாங்களா. இவன் பார்த்தா தனியா ஒரு ரூமுக்கு வரான். ஹேட்டும் ட்ரெஸ்ஸும் இருக்கு. இதை பார்த்தோன்னே ஆளுக்கும் ஒரு ஐடியா வந்தா, முன்னாடி போகும்போது அங்க திடீர்னு வளவளப்பா இருக்குமா, இவனோட காலை அப்படியே ஸ்லிப் ஆயிடுது. என்ன இது, இந்த தரை இன்னும் இப்படி வளவலா கொலன்னு இருக்கு. அங்க தெரியாதனமா பொண்ணுங்க டால் இருக்குமா, அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இது வேற ஒரு டால். அங்க கரெக்டா பின்னாடி அக்கா காரியும் தங்கச்சிக்காரியும் வராங்களா. இதை பார்த்து அவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. நீ திந்த மாட்டியாடா, இங்கேயும் டாலை வச்சு நீ எதோ பண்ண பாக்குறியா என்ன? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது எல்லாமே நம்மளோட பிளான் தான், அதனால நீ கவலைப்பட தேவையில்ல. இது வந்து உன்னோட பிளானு. ஆமா நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் வந்து உங்களுக்கு ஃபுட்டை நான் சொன்ன மாதிரியே கொடுக்குறேன். ஃபுட்டுனா அவ்வளவுதான், ஓகே நான் வந்து இங்கே இருக்கேன். சரி அப்பனா நான் வந்து மீதி இருக்க விஷயத்த பாத்துக்கிறேன். ஆனா நீங்க போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கண்டிப்பா நான் அதே மாதிரி பண்றேன். ஒரு சைடா அவன் வரான். அங்க பார்த்தா ஏகப்பட்ட ஜாம்பி இருக்கு. பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்த மாதிரி இங்கே நிறைய ஜாம்பி இருக்கு. இதுங்கள ஏதாச்சும் ஒண்ணு நான் சூஸ் பண்ண வேண்டிய நேரம் இது. திடீர்னு அவன் இருக்கிற ஒரு இடத்துல பெரிய ஜாம்பியா இருக்கிற ஒரு ஜாம்பி பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குதா. அதை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாவுது. அட இதுதானே நான் தேடி வந்தேன், இது வந்து பர்ஃபெக்டா இருக்கும். அது தாக்கலன்னு வர்றதுக்குள்ளேயே ஆள் அதை கண்ட்ரோல் பண்ணிடுறான். அந்த மிகப்பெரிய ஜாம்பியை வச்சு நிறையவே கொலை பண்ண ஆரம்பிக்கிறானா. இதனால இவனுக்கு காயின்ஸும் கோல்டும் பயங்கரமா கிடைக்குது. இதனால இவனுக்கு நிறையவே டைம் கிடைக்குதா. அந்த கோல்டை தேடி போக ஆரம்பிக்கிறான். கண்டிப்பா இந்த பில்டிங்க்கு கீழே தான் இருக்கும் அந்த கோல்டு. நான் போய் செக் பண்ணி பார்த்தா அவளைக்கும் கோல்டு இருக்கிற மாதிரியே இல்ல. நல்லா செக் பண்ண போதுதான் அங்க ஒரு போட்டோ இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு வாலெட் மாதிரி போகுது. அது உள்ள போய் பார்த்தா நிறையவே லேசர்லாம் இருக்கா. சோ அதனாலேயே அவன் பூந்து போக ஆரம்பிக்கிறான். ஃபைனலி அப்படியே உள்ள போய் செக் பண்ணானா, உள்ள அவளைக்கும் எதுவும் இல்ல, ஒரு லெட்டர் ஒண்டி தான் இருக்கு. இதை பார்த்து ஆளு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுறான். அங்க திடீர்னு கோடஸும் வந்து அவங்களோட ஆஃபரை கொடுக்குறாங்க. நீ வந்து இப்போ எந்த விதமான ட்ரெஷரையும் ஹண்ட் பண்ணல, இன்னமும் அந்த பெரிய ஜாம்பி அப்படியே சுத்தின்னு தான் இருக்கு. கண்ட்ரோல் பண்ண அந்த பெரிய ஜாம்பியை வச்சு நீ ஏகப்பட்ட ஜாம்பியை கொனியா, அதனால உனக்கு நிறையவே பணம் கிடைச்சது. சோ உன்னால உன்னோட கண்ணை இப்ப அப்டேட் பண்ண முடியும். அதே மாதிரி அவன் பண்ண மாதாரோட எட்டர்னல் மாங்கி கியூஷரிங்கன்னா அது மாது. இது வச்சு உன்னால பயங்கரமான யூசஸ் பயன்படுத்த முடியும். உன்கிட்ட இன்னமும் நிறையவே காயின் இருக்கா, அதை அவன் யூஸ் பண்ண அவனோட கண்ணு வந்து பயங்கர வேகமா அப்டேட் ஆகுது. இந்த வாட்டி அவனால 2 ஜாம்பியை கட்டுப்படுத்த முடியுமா. அது கூடவே இவனோட ஸ்ட்ரென்த் அதுவும் அதிகரிச்சிருக்கான். சீன்ல வெளியில வரானா, அங்க ஏகப்பட்ட ஜாம்பி இவனை நோக்கி தாக்கலான்னு வந்து, நல்ல வேலை அங்க வந்து லேசர்லாம் இருந்தனால அந்த ஜாம்பி வந்து அப்படியே இறந்து போகுது. ஆனா அங்க இருக்கிற நிறைய ஜாம்பி இன்னமும் அடங்காம பயங்கரமா தாக்குறதுக்கு ஓடி வர, அங்க இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் பயங்கர வேகமா எல்லா ஜாம்பியும் தாக்க ஆரம்பிக்குதா. இதனால எல்லாமே அப்படியே ஓட ஆரம்பிக்குது. ஹீரோவையும் அது ஷூட் பண்ணுது. ஆனா ஹீரோ கிட்ட மாதாராவோட எட்டர்னல் மாங்கி கியூ ஷேரிங் இருக்கா. சோ அதனால அவளைக்கும் அவனுக்கு வந்து எதுவுமே ஆகல, ஆளும் தப்பிச்சிடறான்.
ஏன்னா வர ஒரு புல்லட்டும் அவ்வளவு ஸ்லோவா இருக்கா, அங்க ஆளு தப்பிக்கிறதுக்கு அது ஒரு ஈஸியான வாய்ப்பா அமையுது. ஆனா போற போக்க பார்த்தா இதே மாதிரி அங்க பண்ண இருக்க மாதிரியே இருக்கு. சோ இதனாலேயே ஆளு அந்த 2 ஜாம்பியை கட்டுப்பத்தி அப்படியே அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான். சீன்ல அவன் பாட்டுன்னு போயின்னு இருப்பானா, அங்க நிறையவே சவுண்ட் வருது. என்னதுடா அது, பின்னாடி பார்த்தா அந்த பெரிய ஜாம்பி தான். நான் உன்னை தேடி கண்டுபிடிக்கல அப்படின்னு நினைச்சேன், ஆனா நான் உன்னை ஃபைனலி பார்த்துட்டேன். அந்த ஜாம்பிக்கும் தெரியுதா, அது உடனே பயங்கரமா தாக்குவது. திடீர்னு ஒரு கார்ல ஒரு பர்சன் வந்து சொல்றான், சீக்கிரப்பா தம்பி சீக்கிரமா ஏறு, அது ரொம்ப பயங்கரமான மிருகம், அது கிட்டல இருந்து தப்பிக்கணும்னா இங்க வந்து ஏறு. சரி நான் வந்து ஏறிட்டேன். அங்கல இருந்து அவங்க பயங்கர வேகமா தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்களா. இப்பதான் அவரு அந்த மாஸ்டரை பத்தி சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அந்த ஜாம்பி மிகப்பெரிய கொடூரமான ஜாம்பி, அது கிட்ட உழைக்கும் மாட்டினா தப்பிக்கவே முடியாது, நம்ம வந்து சீக்கிரமா வண்டி ஓட்டி தப்பிக்கணும். இப்ப அதுதான் விஷயம்னா வண்டியை ஏன் கிட்ட விடுங்க. அவன் சம வேகமா ஓட்டுறானா, அந்த ஜாம்பியை பின்னாடியே தொத்தினது. நல்ல வேலை ஆளு வந்து அங்க அப்படியே இப்படியே ஓட்ட ஆரம்பிக்கிறானா, அந்த ஜாம்பியால அவ்வளவு சீக்கிரத்துல பிடிக்க முடியல. ஒரு கட்டத்துல அவன் வந்து டனலுக்குள்ளேயே விடுறானா, அந்த ஜாம்பி வந்து அப்படியே முட்டிக்குது. இருந்தாலும் அதோட கைய அப்படியே உள்ள விட்டு நோண்ட ஆரம்பிக்குதா. நல்ல வேலை அவனோட மாங்கி கியூஷரிங்கனை வச்சு அப்படியே ஸ்லோ மோஷன்ல பார்த்து தப்பிக்கிறான். நல்ல வேலை அவன் ஸ்பீடா வண்டியை ஓட்டுனனால எப்படியும் அவங்க தப்பிக்கிறாங்க. எப்படியோ நீ வந்து என்ன காப்பாத்திட்ட, ஆனா நான் வந்து இந்த இடத்துல தான் வாழ்றது தெரியுமா. என்னது இவ்வளவு பெரிய டீமன்ஸ் இங்க இருக்கும் போது இங்க எப்படி இந்த மாதிரி ஒரு கொடூரமான இடத்துல இருக்கீங்க. அதெல்லாம் அப்படிதான்ப்பா தம்பி, பின்னாடியே ஏதோ ஒரு பொண்ணு அட்டாக் பண்ணலான்னு வரா. நல்ல வேலை ஹீரோ வந்து பிடிக்கிறான். தம்பி நீ வந்து அவளை எதுவுமே பண்ணக்கூடாது, ஏன்னா அவ என்னோட ஒய்ஃபு. ஓ உங்களோட ஒய்ஃபா? ஆமா எனக்கு ஒய்ஃப் ஒண்டி இல்ல, எனக்கு சில பல பொண்ணுங்களும் இருக்காங்க. உள்ள நான் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா வெளியில நிலைமை ரொம்ப மோசமா இருக்கா, வெளியில வந்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உள்ள போறானா, உள்ள பார்த்தா 3 அழகழகான பொண்ணுங்க இருக்காங்க. ஆமா அப்பா இது வந்து யாரு, இவர் வந்து நான் வழியில கண்டுபிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு தான், இவரு தான் என்ன காப்பாத்தினாரு. ஓ அப்படியா, பொண்ணா நல்ல விஷயம் தான். ஆமா என்ன பண்றீங்க, போய் அவருக்காக சாப்பாடை கொண்டு வாங்க. ஹீரோவும் வேணான்னு சொல்றான். இருந்தாலும் அவங்க அப்படியே தராங்களா, தர ஆளு வந்து காலியே பண்ணிடுறான் இருக்கிற எல்லா சாப்பாடையும். சரி நீ வந்து இங்கேயே தங்கலாம், அதாவது வெளியில நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ஏன் என்னோட பொண்ணுங்க கூட தங்க கூடாது. அங்க எல்லாருமே அப்படியே மயக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா வந்து வீட்டு வேலையில ரொம்ப உதவியா இருப்பேன், அதே மாதிரிதான் நான் எல்லா இடத்துக்கும் ஏத்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பேன் உங்களுக்கு. ஆனா இவங்க என்ன பண்ண ஆசைப்படுறாங்கன்னா, நம்ம ஹீரோவை இங்கேயே தங்க வைக்கணும் அப்படின்னு பார்க்க ஆசைப்படுறாங்க. ஹீரோவோ நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ஸ்டார்டிங்ல இவன் நல்லா ஒத்து பார்த்திருப்பான், அந்த பொண்ணோட உடம்புல காயம் இருந்திருக்கும். அவன் எந்த இடத்த ஸ்கேன் பண்ணாலும் பயங்கரமான வெப்பன்ஸா இருக்கு. அதே மாதிரி பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தையும் அவன் பாக்குறான். சாரிப்பா இந்த மாதிரி என்னால இந்த மாதிரி மோசமான விஷயத்தெல்லாம் சாப்பிட்டு இங்க இருக்க முடியாது, உங்களோட ஆஃபர் வந்து நல்ல ஆஃபர் தான், இருந்தாலும் எனக்கு பிடிக்கல, நம்ம அப்புறமா பார்க்கலாம். இதை கேட்டு அவன் ரொம்ப கடுப்பாகிறான். ஆனா அவளைக்கும் வெளியில காட்டிக்கல. சீன்ல அந்த பொண்ணு கெஞ்சிரா, இப்போ வந்து நம்ம என்ன பண்றது, அவனை நம்ம கை விட்டுட்டோம், இந்த மாதிரி ஒரு தியால ஒண்ணுமே பண்ண முடியல, இதை வந்து சாப்பிட்டு. அவ கெஞ்சிரா, இந்த மாதிரி நான் வந்து நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் பண்றேன், என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன்னு. இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம அந்த ஜாம்பி கிட்ட அப்படியே சாப்பிட சொல்றானா. அது பார்த்தா அப்படியே சாப்பிடுது. இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது, ஏதோ பண்ணி இந்த ஜாம்பியை இவனால கண்ட்ரோல் பண்ண முடியுது. நான் வந்து சாஃப்டா இருந்து பார்த்துட்டேன், இருந்தாலும் அது வேலைக்கு ஆகல. அதே மாதிரி அவன் மேல நிறையவே ஃபுட்டையும் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். சோ அதனால நான் வந்து இதுக்கு மேலேயே வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் வந்து அவனை ஹார்டான வழியில என்னோட பக்கம் கொண்டு வரணும், ஏன்னா அழகழகான பொண்ணுங்களை திரும்பவும் நான் அடையணும். இப்படின்னு தெரியல, அவன் வந்து அந்த பெரிய ஜாம்பியை கண்ட்ரோல் பண்றானா. அவன் அங்க டிசைடும் பண்றான், அதாவது என்னன்னா அவன் என்னோட சாப்பாடையும் சாப்பிட்டான், அவன் அப்படியே போயிட்டான். நான் ஒன்னும் இதுக்காக அவனை அப்படியே விட போதில்ல, என்னோட வழியா நான் அவனை அடைய போறேன். நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஹீரோ போயின்னு இருக்கானா, பின்னாடியே அந்த பெரிய ஜாம்பியோட ஒரு சின்ன உருவம் ஃபாலோ பண்ணிருக்கு. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரியுது. அவன் நைஸா அங்க ஓடி போயிடறான். அதை தேடி வந்தா அவன் கட்டு பார்த்தினா அந்த 2 ஜாம்பிங்க பார்த்தா டான்ஸ் ஆன இருக்கு. இதை பார்த்து அந்த குண்டை ரொம்ப கோவமாகறான். ஆமா முட்டாளு, உன்னால ஒரு பொடி பையனை கூட கண்டுபிடிக்க முடியல, நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கு, நீ உண்மையிலேயே முட்டாள் தான். இந்த சைடு ஹீரோவும் போயின்னு இருப்பானா, திடீர்னு அவன் முன்னாடி ஒரு போட்டோ பறந்து வருது. இது வேற எந்த போட்டோவும் இல்ல, இதுக்கு முன்னாடி லாக்கருக்கு அவன் போயிருப்பான், அங்க ஒரு போட்டோவை அவன் பார்த்திருப்பான். அதே போட்டோவோட மீதி பகுதி தான் இது. இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். இது என்ன விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லல, ஆனா நம்ம போக போக அதை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல அந்த அக்காக்காரியும் தங்கச்சிக்காரியும் அங்க வெயிட் பண்ண இருக்காங்களா. அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணனால அவங்க ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. ஆமா நீ வந்து எங்க தான் போன, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், நம்மள கண்காணிக்கிறாங்க, ஏன்னா அந்த பெரிய ஜாம்பி அது இன்னமும் வெளியில தான் இருக்காது, எப்போ வேணாலும் நம்மள தாக்க வரலாம். ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்ல, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன், முக்கியமா மெடிசன். இத பார்த்தோன்னே அவங்க 2 பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அதே மாதிரி உனக்கும் ஒரு கிஃப்ட் இருக்கு, இத பாரு. காலோ ஸ்னேப்பரை கொண்டு வந்திருக்கானா, இத பார்க்கும் போது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் வந்து சொன்னாலும் இந்த விஷயத்த நீங்க நம்ப போதில்லை, இருந்தாலும் நான் உங்ககிட்ட இத சொல்றேன். இப்ப நான் கொண்டு வர இந்த விஷயம் நிறையவே சர்ப்ரைஸ், இது எல்லாமே என்னோட உடம்புக்குள்ள இருந்து வருது. ஆனா இதை கேட்டோன்னே அவங்க வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு, என்ன நீ வெளான்னு இருக்க அப்படின்னு அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சாங்க. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், உங்களுக்கு ஏன் புரிய மாத்து. இருந்தாலும் அவங்க கேட்கவே இல்லை. ஹேய் நான் இப்போ மருந்த போட போறேன், என்னோட அக்காவை அப்படி நீ பார்க்கணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணக்கூடாது,
சரி நீ வந்து அதை பண்ண பாரு. அங்க மெடிசனை அப்ளை பண்ணும்போது திடீர்னு அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா இங்க என்ன ஆச்சு, திடீர்னு இப்படி அதுது. இங்க நல்ல ஆளும் செக் பண்ணி பாக்குறானா, இப்பதான் ஆளுக்கே புரியுது அந்த இருக்கிறது அந்த பெரிய ஜாம்பி அதுதான். அது கூடவே அந்த குண்டுன்னு இருக்கான். அந்த ஜாம்பியும் அங்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்குதா. இதனால அங்க நிறையவே வேவ்ஸும் பரவ ஆரம்பிக்குது. அங்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா இந்த மாஸ்டர் அது என்னதான் பண்ண விரும்புது, ஏன்னா அப்படி கத்தும் போது அங்க பயங்கரமா வேவ்ஸ் பரவுதா. இப்பதான் அது என்ன பண்ண விரும்புது அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியுது. அது கத்துன கத்துல அந்த சவுண்ட் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகி அதுக்கே திரும்பவும் அதா. சோ இதனால அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு அந்த விஷயம் வந்து இதுக்கு தெரியுது. எனக்கு இத பண்ணும் போது என்னோட காதெல்லாம் பயங்கரமா வலிக்குது. இருந்தாலும் என்ன பண்றது, என்ன இத பண்ண வச்சுட்டாங்க. கிராண்ட்மா சீக்கிரமா அவங்கள பிடிங்க. ஹீரோக்கும் புரியுது அவன் வந்து நம்மளோட இடத்த கண்டுபிடிச்சிட்டான். இது வந்து சரியில்லை. அந்த தங்கச்சிக்காரியும் வெளியில ஓடுறலா, இத பார்த்தா அவன் ரொம்ப குஷியாவறான். அட என்னம்மா நீ வந்து எவ்வளவு அழகா இருக்க, உன்ன மாதிரி ஒரு அழகிய தான் நான் தேர்ந்தேன். இப்போ நான் உன்னை பார்த்துட்டேன், இனிமே நீ வந்து எனக்கு தான். என்ன ஓட பாக்குறியா, உன்னால ஓட முடியாது. ஈவில் ஸ்பிரிட் ஜாம்பி அதை வச்சு பிடிக்க பாக்குறானா, ஆனா அவ சம வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. என்னம்மா நீ வந்து ஓட பாக்குறியா, உன்னால முடியாது. ஏன்னா இதோட வியூஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். கையில நல்லா ஊத்து பார்த்தா கையில யாருமே இல்ல. சைட்ல தான் அந்த பொண்ணு ஓடி இருக்கா. ஆமா நீ வந்து ஓடலாம் அப்படின்னு பாக்குறியா, ஆனா நீ ஓட முடியாது. ஏன்னா நான் உன்னை பார்த்துட்டேன் பேபி. நீ கிடைச்சக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையுமே பண்ண போறேன். ஆனா அவ சம வேகமா கேஷினோக்குள்ள போறா. என்ன பேபி நீ வந்து கேஷினோக்குள்ள போகணும் அப்படின்னு ஆசைப்படுறியா, ஆனா இது உன்னோட எண்டு. நீ வந்து எனக்கு சொந்தமாக போற. உள்ள போகும்போது அங்க சவுண்ட் எல்லாம் கேக்குதா, கரெக்டா போய் பிடிக்கிறான். இந்த தங்கச்சிக்காரையும் அப்படியே கர்ச்சீஃப் தூக்கி போடுறான். அடடே வந்து எதிர்பார்க்கல, அதாவது நம்ம இப்படிதான் சந்திக்கணுமா. ஆனா நல்லா ஊத்து பார்த்தா அது வந்து அந்த தங்கச்சிக்காரியே இல்ல. திடீர்னு ஹீரோ வந்து பயங்கர வேகமா மூஞ்சிலே அடிக்கிறான். அட எப்படி நீ வந்து ஒரு பொண்ணா இருந்து எப்படி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க, ஆனா உன்னோட வாய்ஸ் அது வந்து அந்த மாதிரி இல்ல. என்ன வந்து இன்னுமா நீ கண்டுபிடிக்கல, நான் ஒன்னும் அந்த பொண்ணு இல்ல, நான் ஒரு பையன், அதாவது நான் தான். நீ இப்ப மாட்டிக்கின, உன்னால எதையுமே பண்ண முடியாது. எதிர்பார்க்கல உன்னோட கொண்டையும் அந்த பொண்ணோட கொண்டையும் பார்த்து நான் ஏமாந்துட்டேன். நீங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தூரத்துல தெரிஞ்சீங்க. ஆனா இப்ப என்ன பண்ண போற, அந்த மாஸ்டர் வந்து உனக்குள்ள போகுது. அந்த மாஸ்டர் தாக்கலான்னு வந்தா உடனே அவன் தப்பிக்கிறான். அந்த இடத்துல வெறுமா ட்ரெஸ் ஒண்டிதான் இருக்கு. அவன் ட்ரெஸ்ஸையும் கெட்டப்பையும் மாத்திக்கிறான். என்ன இந்த இது வந்து உனக்கு பிடிச்சிருக்கா, அட நீ வந்து எப்படி இதெல்லாம் பண்ற, எனக்கு சத்தியமா புரியல. இவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ அந்த பெரிய ஜாம்பி அந்த கிராண்ட்மா அதுக்கு வந்து கண்டிப்பா இது பிடிக்குது. என்ன உனக்கு வந்து இது பிடிச்சிருக்கா, அப்ப என்ன பண்ணு, அந்த மொட்டை தனைய அவனை வந்து இது மேல அப்படியே முட்டி போடவை. ஹேய் முட்டாள், நீ வந்து என்ன யோசிக்கிற, சொல்றதுக்கெல்லாம் இது அடிப்படையும் நினைக்கிறியா. அது பார்த்தா ரியாக்ஷன் கொடுக்குது. ஹேய் நீ வந்து முட்டாளா என்ன, அவன் சொல்றதுக்கெல்லாம் எதுக்கு நீ ரியாக்ட் பண்ற. அவன் லவ் பீம் அப்படின்னு சொல்லி ஒரு பீமையும் விடுறான். இதுக்கு அந்த பெரிய ஜாம்பி மயங்கியே போயிடுது. அதே மாதிரி அந்த ஜாம்பியை தூக்கி அங்க வைக்க இவனுக்கு அங்க பயங்கரமா கால்லாம் வலிக்குது. என்ன நினைக்கிற, நான் வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு யோசிக்க போறியா, அதுதான் கிடையாது. நான் ஒன்னும் ஸ்டாப் பண்ண மாட்டேன். அப்படியே அவனை படுக்க வச்சு அவனோட பட்டில பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். அங்கேயே நித்திக்காம இப்பதான் அவன் விஷயத்துக்கே வரான். எனக்கு வந்து புரியல இப்படி இந்த ஜாம்பி வந்து நீ சொல்ற விஷயத்த கேக்குது. அவன் பயந்து போய் இப்பதான் விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வந்து முன்னெல்லாம் ஒரு ஏழையான மனுஷன்லாம் இருந்தேன். அப்போ நான் வந்து ஒரு செக்யூரிட்டி வேலையை தான் பார்த்துன்னு இருந்தேன். அந்த டைம்ல தான் என் முன்னாடி ஒரு பர்சனோட சூட்டியும் ரிங்கியும் போவியும் நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே பணக்கார ஃபீல் வந்ததா. எனக்கும் ஆசையா இருந்தது, அதாவது நான் வந்து அதை போட்டு பார்க்கணும். அதை நான் போட்ட உடனே என் முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஜாம்பி வந்தது. அதை பார்த்து என் பக்கத்துல இருந்த அந்த பர்சன் ரொம்ப பயந்து போயிட்டான். நானும் ரொம்ப பயந்து போயிட்டேன். இருந்தாலும் அந்த ஜாம்பி அது வந்து என்ன எதுவுமே பண்ணல. அதுக்கு பதிலா அது என்ன அப்படியே கொஞ்சம் ஆரம்பிச்சது. எனக்கும் ஒண்ணுமே புரியல. அப்பனா நீ என்ன சொல்ல வர, உன்னால எப்படி இந்த ஜாம்பியை கட்டுப்படுத்த முடியுது. உனக்கு அந்த விஷயம் தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு அந்த விஷயம் தெரியும். இந்த போட்டோவை பாரு. இந்த போட்டோல இருக்க அந்த பர்சன் தான் எலும்பு கூட செத்து கந்தாரு. பக்கத்திலேயே ஒரு சின்ன குழந்தை இருக்குல்ல, அதுதான் அந்த ஜாம்பி. நீ வந்து அந்த பர்சனை மாதிரியே இருக்க, அதுக்கும் மேல அவன் செய்யற மாதிரியே நீயும் பண்றியா. அதனால இந்த ஜாம்பியை பொறுத்த வரைக்கும் நீ தான் அதோட அப்பா மாதிரி. ஆனா நீ என்ன வேணா சொல்லு, உன்ன மாதிரி சில பல ஆளுங்க இருக்காங்க. உங்க பொண்ணு மாதிரி வேஷம் போட்டா அவ்வளவுதான், இந்த ஜாம்பியை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் வந்து இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறேன். என்ன தப்பிக்க விடு. நான் இது வரைக்கும் பிடிச்சி வச்ச பொண்ணுங்க எல்லாரையுமே நான் விட்டுறேன். இதுக்கப்புறம் நான் உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது. அங்க ஆளும் ஏதோ ஒரு விஷயத்த குடிக்கிறான். அங்க ஹீரோவும் பயங்கரமா தாக்க அவனுக்கு பார்த்தா எதுவுமே ஆகல. சைட்லயே ஏதோ ஒரு விஷயமும் உண்டுவது இப்பதான் அங்க ஹீரோக்கே தெரியுது. அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த குடிச்சிருக்கான். இதனால அவனுக்கு ஜாம்பி மாதிரி பவர் கிடைக்குது. அப்படியே ஆளு பயங்கரமா தாக்க
தாக்கலான்னு வரானா ஒரே பஞ்சில தூரமா தள்ளி வர்றான். ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணனால அவனோட கையில அந்த பைஜாமாவோட துணி இருக்கு. நீ வந்து அப்போனா இதுக்காக தான் என்ன தாக்க வந்தியா? எனக்கு இப்போதான் எல்லா விஷயமும் புரியுது. என்னை தாக்குற மாதிரியே தாக்கி என்னோட பைஜாமாவை நீ கிழிக்கணும் அப்படி நீ பார்த்த. ஏன்னா அப்பதான் அந்த பெரிய ஜாம்பியை உன்னால திரும்பவும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரிதான் விஷயமும் நடக்குது. அவனோட போவை ஒரு மாதிரி சைடாக்க அங்க அந்த மிகப்பெரிய ஜாம்பியும் சமன் ஆகுது. ஓ, அப்பனா நீ இந்த ஜாம்பியை வச்சு என்ன தாக்க போறியா? நீங்க ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க ரெண்டு பேருமே பாத்துக்கிறேன், வாங்க தாக்குங்க. ஏய், இவன் சொல்ல சொல்ல என்னோட மண்டெல்லாம் ஒரு மாதிரி காய ஆரம்பிக்குது. அவனை சீக்கிரமா அப்படியே தாக்கி அவனோட மண்டையை பிச்சிரு. அதே மாதிரி அந்த ஜாம்பி தாக்க ஆரம்பிக்குதா. ஆனா அவன் அவனோட மாங்கி கியூஷரிங்கனை வச்சு சம வேகமா அங்கேயும் இங்கேயும் தாவ ஆரம்பிக்கிறான். அந்த வேகத்தை பார்த்து அதுவே ரொம்ப வியந்து போகுது. அதால பார்க்கவே முடியல, அதாவது ஆளு எந்த சைடு இருக்கான்னு. ஏய், உன்னோட கண்ணு அது வந்து நல்லா இருக்கு. இருந்தாலும் உன்னால இத்தனை கண்ணு இருந்தாலும் என்ன வந்து பார்க்க முடியாது. அந்த கண்ணு மாதிரி இருக்கிற அந்த பாம்பை வச்சு தொத்த ஆரம்பிக்குதா. அந்த கண்ணை பிடிச்சி அந்த ஜாம்பிக்கு அங்கேயும் இங்கேயும் சுத்தி விட்டுறான். இதனால அந்த ஜாம்பி ரொம்ப குழம்பி போகுது. இவன் குழப்பத்துல அந்த சாமி அதே அது தாக்க ஆரம்பிச்சது. அங்க ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, என்ன இவன் இப்படி ஆட்டத்தை காட்டுறான்? விட்டா அந்த சாம்பி எல்லாம் இவன் முன்னாடி ஒண்ணுமே இல்ல போல. ஆனா இப்போ எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. என்னால இங்க என்ன பண்ண முடியும்? நானும் ஓடிறது நல்லதா இருக்கும். அங்க ஓடலன்னு பார்க்கும்போது அந்த தங்கச்சிக்காரி பயங்கரமா வெட்டு போட்டுறா. ஆமா, நீ யாரு? நீ தானே அவ அந்த அழகான பொண்ணு. நீ வந்து இப்படி என்ன பண்ணக்கூடாது. நான் உன்னை விட்டு போகிறதுக்கும் எனக்கு மனசுல. நீ வந்து எனக்கு தான். இப்படி சொல்லும் போதே அங்க தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தங்க சம வேகமா ஃபயர் பண்றாங்க. யார் அதுன்னு பார்த்தா அக்கா காரி தான். இதனால ஆளோட கையை அப்படியே துண்டாவுது. ஏய், என்ன நீ வந்து தனியா வந்திருப்பன்னு பார்த்தா உன் கூட இன்னொரு அழகிய வர கூப்பிட்டு வந்திருக்கியா? ஆமா இல்லையா, பின்ன பெரியவங்க வந்து சொல்லிருக்காங்க, நீ என்ன விதைய விதிக்கிறியோ அதுக்கான பலன் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு. அந்த பலன் தான் இப்போ உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த சைடு ஒரு பொண்ணு வந்து அங்க இருக்க பொண்ணு வந்து காப்பாத்துறா. அவங்க எல்லாம் பயந்து போயிடுறாங்க, அந்த குண்டை தான் வந்திருக்கான்னு. நான் வேற ஏதோ ஒரு பொண்ணு தான் வந்து காப்பாத்துறா. ஆமா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அந்த மாஸ்டர் இப்போ இங்க இல்ல, நம்ம தப்பிக்கிறதுக்கான சரியான வாய்ப்பு இது. இந்த சைடு அந்த தங்கச்சிக்காரியும் கேக்குறா, அம்மா உன்னோட கையே நாங்க வெட்டிட்டோம், இருந்தாலும் எப்படி அது திரும்பவும் வருது? நீ குடிச்ச அந்த மெடிசன் அதனால தானே இப்படி ஆகுது. இதனால அவளுக்கு ஒரு ஐடியாவும் வருது. இந்த மாதிரி மெடிசன் உனக்கு எங்க கிடைச்சது? என்னால உனக்கு தர முடியும். என்ன உண்டி இங்க இருந்து போக விடு, நான் கண்டிப்பா உனக்கு தரேன். ஆனா திடீர்னு அவனோட இதயம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குதா. சோ இதனால அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அட, எனக்கு என்ன ஆகுது? என்னோட உடம்பு லைட்டா தான் இப்படி ஆகும் அப்படின்னு சொன்னா, ஆனா இப்ப என்னோட உடம்பு மொத்தமா இப்படி மாற ஆரம்பிக்குது. என்னோட கதை அவ்வளவுதான் முடிய போதா? இந்த சைடு அந்த பெரிய ஜாம்பி கூட ஹீரோ சண்டை போறானா. ஆனா அது ரொம்ப வேகமா ஹீரோவோட கயிறை விட்டு வெளியில வரலாம் பாக்குது. இது பாக்குற ஹீரோக்கும் புரியுதா. அவன் ரெண்டு ஜாம்பி யூஸ் பண்ணி அதை குழப்ப ஆரம்பிக்கிறான். இதனால அது குழம்பி போய் அப்படியே அந்த ரெண்டு ஜாம்பியை தாக்குறன்னு பேர்ல அதையே அது தாக்கிக்குது. இதனால அதோட கழுத்தெலும்பே அப்படியே உடைஞ்சு போயிடுது. இதையே ஒரு வாய்ப்பா வச்சு ஹீரோவும் மண்டையிலே ஒரு போடு போடுறான். அதோட மண்டையை அப்படியே சதஞ்சு போகுது. ஹீரோக்கு தெரியும், ஏன்னா இது ரொம்ப புத்திசாலியா இருக்கா, அதனால தான் ஆளு இப்படி பண்ணிருப்பான். இந்த சைடு அந்த தங்கச்சிக்காரியும் பயங்கரமா கத்துறா, நீங்க வந்து எங்களை காப்பாத்தணும், நாங்க வந்து ஆபத்துல இருக்கோம். அங்க வந்து பார்த்தா அவனோட நிலைமை இன்னமும் மோசமாகுது. அந்த குண்டனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் என்ன சொன்னானா, எனக்கு வந்து இப்படி ஆவாது அப்படின்னு சொன்னான். ஆனா என்னோட உடம்பு முழுக்க இது வந்து அப்படியே பரவுது, நான் அவ்வளவுதான் சாக போறேன்னா. அங்க ஹீரோ வந்து கேக்குறான், ஆமா உனக்கு என்ன ஆச்சு? எல்லாத்துக்கும் காரணம் இதுதானே? இது யார் உனக்கு கொடுத்தா? நானும் உன்னை தேடி கண்டுபிடிக்கணும். இப்படி இவன் சொல்லும் போதே அவனோட மெமரி எல்லாமே அவனுக்கு மறந்து போகுது. ஹீரோக்கும் புரியுது. ஆனா சில பல விஷயம் அந்த குண்டனுக்கு வந்து நல்லாவே தெரியுது. நீ வந்து என்னை விட்டு போக கூடாது, நீ வந்து என்னை காப்பாத்தணும். ஆனா லின்னுக்கு நல்லாவே தெரியுது இவன் ஒரு விஷயத்தையும் அப்படியே மறக்கிறானு. நீ வந்து நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, நான் வந்து அந்த ரெண்டு பொண்ணுங்களை நல்லா காட் பண்ண முடியும். சோ அதனால நான் உங்க கூடிய இருக்க, என்னை விட்டு போவாத. ஆனால் அப்படியே தப்பிச்சு போற அந்த பில்டிங்ல இருக்க ஒரு பகுதியும் அப்படியே அவன் மேல விழ ஆரம்பிக்குது. திடீர்னு அந்த மாஸ்டரும் அங்க வந்து நிக்குது. அவன் அந்த மாஸ்டரையும் வந்துட்டான். ஆமா, இன்னும் இவ்வளவு பெரிய மாஸ்டர், நீ வந்து யாரு? அவன் ரொம்ப பயந்து போயிடறான். அந்த இடமே அப்படி இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. இந்த சைடு நம்ம ஆளுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, அவங்க இன்னும் அழிஞ்சு போயிட்டாங்களா? இல்ல, இன்னமும் இது முடியல. நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். அவங்க கேஷினோக்கு டைரக்டா போறாங்க. ஆனா அங்க ஏதோ ஒரு பாஸ் கூட போட்டாதான் அதை திறக்கவே முடியும் போல. அவன் ரொம்ப கடுப்பாயிட்டு அவளோட கத்தியை வச்சு பயங்கரமா தாக்குறான். ஆனா கத்தி உடஞ்ச போறதுதான் மிச்சம். இரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவன் டப்புன்னு அங்க கோடெல்லாம் போட ஆரம்பிக்கிறான். இன்னதுடா அதுன்னு பார்த்தா அந்த போட்டோக்கு பின்னாடி தான் பாஸ் கோடு இருக்கு. இதை பார்த்துதான் ஆளு போடுறான். ஆமா, உனக்கு எப்படி இந்த பாஸ் கோடு இது தெரிய வந்தது? அதுவா, நான் ஃபர்ஸ்டே கேஷினோவை தேடி வரும்போது எனக்கு அந்த லாக்கர்ல எதுவுமே கிடைக்கல. இந்த சின்ன போட்டோ ஒண்டி தான் நான் பார்த்தேன். அதுக்கு பின்னாடி நான் இந்த விஷயத்தையும் பார்த்தேனா, அதுக்கப்புறம் தான் அந்த குண்டனை நான் மீட் பண்ணேன். அந்த குண்டை போட்டு இருக்க ட்ரெஸ்ஸும் அந்த பணக்காரனோட ட்ரெஸ் தான். அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளதான் மீதி போட்டோவும் இருக்கு. அதுலதான் அந்த மீதி பாஸ்கோட இருக்கு. அவன் லக்கிலி என்ன ஃபாலோ பண்ணும்போது நான் வந்து அதை அப்யூஸ் பண்ணிட்டேன். உங்க டோரும் திறக்க நிறையவே கோல்டு இருக்கா. அவனுக்கு அதை பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷம். ஆனா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், இங்க நிறையவே கோல்டு இருக்கு, நீங்க எப்படி கொண்டு போக போறீங்க? உனக்கு இன்னமும் புரியலன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு மேஜிக் ட்ரிக்க காட்டவா? அவன் அப்படியே டச் பண்றான், எல்லாமே அப்படியே மாயமா
மொத்தமா மஞ்சு போகுது. இதை பார்த்து அவங்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஆமா, நீங்க இதை எப்படி பண்ணீங்க? இது என்ன மேஜிக்கா? நான் உண்மையை சொன்ன வேற உலகத்துல இருந்து வந்தேன். இப்பதான் அந்த தங்கச்சிக்காரிக்கே புரியுது இவன் சொல்றது எல்லாமே ஒத்து போகுது. ஏன்னா ஃபுட் எல்லாமே இவன் அன்லிமிட்டடா கொண்டு வரான், அதுவும் ஃப்ரெஷ்ஷா. எல்லாமே ஒரு விதத்துல கரெக்டா தான் இருக்கு. அப்பனா நீங்க இந்த கோல்டு எல்லாத்தையுமே உங்களோட உலகத்துக்கு அனுப்பிட்டீங்களா? உங்களால அங்க சென்ட் பண்ண முடியுதுன்னா நீங்களும் என்னை விட்டு போயிடுவீங்களா? அதுக்கப்புறம் எங்களை பார்க்க வர மாட்டீங்களா என்ன? இல்ல உங்களை பாக்குறதுக்கு நான் கண்டிப்பா வருவேன். இப்படி இவன் தடவின்னு இருக்கானா? இதை பாக்குற அவளுக்கு பொசசிவா இருக்கு. அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடறா. திடீர்னு அந்த மாஸ்டரோட கையும் வந்து உத்து பார்க்கும் போது தான் தெரியுது அது ஒன்னும் மாஸ்டர் இல்ல, அந்த சின்ன குழந்தைய அந்த மாஸ்டர் மாறிட்டு இருக்கு. இப்பதான் ஆளே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இது தெரியுதா யாருன்னு? மிகப்பெரிய மாஸ்டர் அதுதான். இது வந்து ஒரு சின்ன குழந்தைய இப்ப மாறி இருக்கு. அந்த சின்ன குழந்தையும் பயங்கரமா தொல்லை பண்ண ஆரம்பிக்குதா. ஒரு கட்டத்துல அட்டாக் பண்ற மாதிரியே அங்க அதோட வாயில பால் குடிக்கிற அந்த விஷயத்த வச்சிடறான். அந்த குழந்தைக்கும் அங்க பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. இதே மாதிரிதான் சின்ன வயசுல கிஃப்ட் எல்லாம் இவங்க அம்மா அப்பா வாங்கி தந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்தோடனே நம்மால அப்பா அம்மா அப்படின்னு கத்த ஆரம்பிக்குது. ஏய் நீ வந்து என்ன சொல்ல இருக்க? நான் ஒன்னும் உன்னோட அம்மா இல்ல. ஆனா இதை பாக்குற அவங்க 2 பேரும் மயங்கி போறாங்க. ஹேய், அவனை பாத்தியா? அவன் எவ்வளவு கியூட்டா இருக்கான். காலுக்கும் ஒரு ஐடியா ஆகுது. பரவாயில்ல, இதை வச்சுக்கிறதும் லாபம் தான். ஏன்னா இவங்களும் அடிமையாகிறாங்க. யாருக்கு தெரியும் இன்னமும் எத்தனை பேர் நம்மளோட கேங்ல வருவாங்களோ. அவங்கள கூட இவனை வச்சு என்னால அடிமையாக்க முடியும். அதே மாதிரி ஏகப்பட்ட சாம்பி என்னால கொல்ல முடியும். அதுக்கான ரிவார்டும் எனக்கு கிடைக்கும். திடீர்னு அங்க சிஸ்டமும் இவனை கூப்பிடுதா. அங்க போய் செக் பண்ணா என்ன விஷயம்னா, நீ 100 மில்லியன் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. ஆனா அதுக்கும் மேல நீ 200 மில்லியன் கம்ப்ளீட் பண்ணிட்ட. அதனால உன்கிட்ட ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட், நீ வச்சிருக்க அந்த சிஸ்டம் அப்டேட் பண்ண முடியும். இதனால உனக்கு புது புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி மீதி இருக்க விஷயம் அதெல்லாம் சேமா தான் இருக்கும். 2வது விஷயம் என்னன்னா, ஏதாச்சும் ஒண்ணு உன்னால பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கு பதிலா இன்னொன்னு அப்படியே குறைஞ்சு போகும். 3வது விஷயம் என்னன்னா, நீ ஒரு பேண்டை கிரியேட் பண்ணா அதுல மொத்தமா பொண்ணுங்க தான் இருப்பாங்க. சோ உனக்கு ஏத்த மாதிரி எல்லாமே இருக்கும். அந்த பேண்ட்ல பொண்ணுங்க இருக்கும் போது உனக்கு கிடைக்கிற ரிவார்டும் அவங்களுக்கு கிடைக்கும். எல்லா விஷயமும் டபுளா இருக்கும். இப்போ ஹாஸ்டுக்கு 5 நிமிஷம் டைமிங் இருக்கு. நீ எதை வேணாலும் 5 நிமிஷத்துக்குள்ள சூஸ் பண்ணலாம். ஆனா ஆளு யோசிக்காமையே 3வது ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா ஒரு மெச்சூரான ஆம்பளை அவன் வந்து கண்டிப்பா இதை தான் தேர்ந்தெடுப்பான். எனக்கு தெரியும் நீ வந்து எதுக்கு இதை தேர்ந்தெடுத்தனு. ஆனா ஏதோ ஒண்ணு, இதுக்கு மேல யார உன்னோட பேண்ட்ல சேர்க்கணும்னு ஆசைப்படுறியோ அந்த கேர்ள்ஸோட மண்டையில ஒரு ஹார்ட் ஷேப்ல ஒரு விஷயம் காட்டும். அது 100ன்னு காட்டிச்சுன்னா அவங்களுக்கு உன்னை அவ்வளவு பிடிக்குமா? அவங்க உன்னை விட்டும் போக மாட்டாங்க, உன் கூடிய இருப்பாங்க. திடீர்னு அங்க ஒரு நோட்டிபிகேஷன் வந்து அந்த சின்ன மாஸ்டர் அதுதான் இப்போ 100ல இருக்கான். அந்த சின்ன குழந்தையும் ஒரு பொண்ணா, சோ இதனால 100 அப்படின்னு காட்டுதா. காடஸும் கேக்குறாங்க, ஆமா என்ன பண்ண போற? அந்த சின்ன குழந்தைய நீ சேர்த்துக்க போறியா? அங்க சேர்த்த உடனே சில பல ரிவார்டு உனக்கு கிடைக்குது. அதுல ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது என்னது அப்படின்னு கேக்குறான். இத பத்தி கேக்குறியா? இதை வச்சு உன்னால ஜாம்பி கிட்ட இருக்கிற பவரை அப்படியே அப்சர்வும் பண்ண முடியும். அது கிட்ட இருக்கிற பவரை விடவே உன்கிட்ட பயங்கரமான பவர்ஸை வர வைக்க முடியும். நீ சொல்றத பார்த்தா அந்த குண்டான பர்சன் அவன்கிட்ட இந்த மருந்து மாதிரி இருக்கு. அதே மாதிரி சொல்லலாம், ஆனா இது சீப்பான விஷயம் இல்ல. ஏன்னா இதுல எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லவே இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல வெளியில வரானா அந்த சின்ன குழந்தைக்கு உன்னை அவ்வளவு பிடிச்சிருக்கு. கையில அவங்க 2 பேர் மண்டையிலயும் அது ஷோ ஆகுதா? ஆளுக்கும் புரியுது இப்பயே 80 88 ஷோ ஆகுது. கொஞ்ச நாள் தான் ஆச்சு நம்ம மீட் பண்ணிய, அதுக்குள்ளேயேவா? ஆமா இல்லையா பின்ன. ஏன்னா நாங்க ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ல எல்லாம் இருந்திருக்கோம். ஆனா இதுக்கு மேலேயும் இவங்க 2 பேரை நான் தான் பாத்துக்க போறேன், நல்லா வச்சுக்க போறேன். இதெல்லாம் ஆளு ஒரு விதமா பண்ணிருப்பானா அவங்க 2 பேருக்கு கொஞ்சம் வித்தியாசமா தோணும். ஆமா இவனுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு மண்டையில அடிபட்டுச்சா என்ன? லேன், நீங்க வந்து அந்த சின்ன குழந்தைக்கு பேரை வைக்கலாம்ல. அந்த சின்ன டெவிலுக்கு பேரை வச்சா நல்லா இருக்கும். ஆமா பேரை வைங்க. அம்மா பேரை வைங்க. என்ன சொன்ன? நான் ஒன்னும் உன்னோட அம்மா இல்ல. ஃபர்ஸ்ட் நீ வந்து என்ன பாஸ் அப்படின்னு கூப்பிடு. சரி பாஸ், நான் வந்து உங்களை அப்படியே கூப்பிடுறேன். அட நான் எதிர்பார்க்கல. இவன் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல பையனா இருக்கான். சரி ஏதோ ஒண்ணு, நான் இல்லாத போது நீ தான் இவங்க 2 பேரை நல்லா பாத்துக்கணும். அட நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்போனா எங்களை விட்டு நீங்க போக போறீங்களா என்ன? ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். நான் கொஞ்ச நேரத்துக்கு இங்க இருந்து போக போறேன். நான் கண்டிப்பா திரும்பவும் வருவேன், நீ கவலைப்பட வேணாம். நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஒரு சண்டையே போயின்னு இருக்கு. ஏன்னா அந்த குண்டனால இன்னொரு பொண்ணு ரொம்ப அனுபவிச்சிருப்பா. இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு தான் பாக்குறா. ஆனா சாவி அந்த பொண்ணு கொடுக்கவே மாட்டா. இப்படி இவங்க சண்டை போட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோ வந்து கதவு திறக்கிறானா. இதனால அந்த பொண்ணுக்கு தான் அடிப்பது. அவ ரொம்ப பயந்து போய் வெளியில எல்லாம் பாக்குறா. ஆமா அந்த குண்டை இன்னும் வந்திருக்கானா என்ன? இல்ல நான் வந்து அவனை ஆல்ரெடி கொன்னுட்டேன். அது கொன்னுட்டீங்களா? நல்ல விஷயம். அந்த போவடுக்கு தேவைதான். போனா உனக்கும் அந்த குண்டனை ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது, அதுதானே? ஆமா அதுவும் உண்மைதான். ஆனா இப்ப எனக்கு பிரச்சனை இல்ல. அந்த குண்டை வந்து இறந்து போயிட்டான். நான் எதுக்கு இங்க வந்தேன்னா பத்தி நான் கேட்கணும் அப்படின்னு தான் வந்தேன். அவன் அந்த பாட்டில காட்டுறான். அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு தெரியுது. இத பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன குன் அப்படின்னு ஒரு பர்சன் வந்தா. அவன் தான் கியோமிக்கு கொடுத்தான். அன்னைக்கு ஒளிஞ்சிருந்து பார்க்கும் போது அந்த பர்சனோட ஷர்ட்டை பார்த்தேன். அதுல இதே சிம்பிள் இருந்தது. அதே மாதிரி இந்த பாட்டிலையும் அதே சிம்பிள் தான் இருக்கு. சரி அப்புறமா நம்ம பார்க்கலாம். இதுக்கு மேல இங்க வேலை இல்ல. அப்பனா நான் வந்து உங்க கூட வரலாமா பேஸ் கேம்ப்ல?
ரூம்ல நான் தங்குறதுக்கு அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். சாரிமா கண்ணு, ஆல்ரெடி 2 பேர் வெயிட் பண்ண இருக்காங்க. சீன்ல அவன் கோடஸ் பார்க்க போயிடறான். அவன் டைரக்டா இப்போ ஒரிஜினல் வேர்ல்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு கிட்டத்தட்ட 100 மில்லியன் கிட்ட சார்ஜ் ஆகுமா. இவன் அந்த ஒரிஜினல் வேர்ல்டுக்கு போறதுக்கு அவன் ஸ்விட்ச் பண்ண இப்ப அப்படியே சீன் பாஸ்ட்டுக்கு வந்து அவன் ஏற்பாடு பண்ண விஷயத்தெல்லாம் சொல்றான். ஆல்ரெடி அவங்க 2 பேருக்கு தேவையான சாப்பாடு, வாட்டர் இது எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 2-3 மாசத்துக்கு கண்டிப்பா தாங்கும். அவங்களால அங்க நிம்மதியாவும் இருக்க முடியும். நான் அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா ஜாம்பியும் நான் கொன்னுட்டேன். அதனால அவங்க தொல்லையே இல்லாம வாழலாம். சீன் அப்படியே பிரசன்ட்க்கு வந்து அவன் அங்க வரானா, திடீர்னு அங்க நிறைய பேர் சுத்து போறாங்க. இவன் ஒரு பொண்ணு ஏமாத்தி இருக்கும்ல, அது வந்து கண்ணை காட்டிக்கினே சொல்லுது, நான் சுத்தமா எதிர்பார்க்கல லின், நீ இத்தனை நாளா உயிரோட இருந்திருப்பேன்னு. ஆனா ஏதோ ஒண்ணு, இதுக்கு மேல நீ வந்து உயிரோட இருக்க மாட்ட. ஏன்னா இப்போ நீ வசமா எங்க கிட்ட மாட்டிக்கின. ஆனா என்னதான் அந்த பொண்ணு அப்படியே எப்படியோ ஒத்து பார்த்தாலும் அவன் மூஞ்சில எந்த விதமான பயமும் இல்ல. என்ன இவன் பயப்படாம இருக்கான்? அவன் கிட்ட கிராண்ட் மாஸ்டரோட ஏதாச்சும் டெக்னிக் இருக்கா என்ன? ஆனா இத்தனை பேர் இங்க நிக்கும் போது கண்ணோட இருக்கும் போது அவனுக்கு ஒரு சொட்டு பயம் இல்ல. எப்படி இது சாத்தியம்? உடனே ஹீரோவும் கேக்குறான், ஆமா என்னமா ரொம்ப நர்வஸா இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன பத்தி தான் யோசிக்கிறியோ? எவ்வளவு பெரிய பிளெயின் அடிச்சோம் எனக்கு எதுவுமே ஆகல. ஆனா நான் வந்து எப்படி ஒரு கீரலும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இங்க நம்பிக்கையோட இருக்கேன் அப்படின்னு தானே யோசிக்கிறேன். இல்ல அப்படின்லாம் இல்ல, நீ பண்ணதுக்கு இப்ப அனுபவிக்க போற. இந்த பொண்ணு தாக்குறதுக்கு எல்லார்கிட்டயும் சொல்றாளா அப்படின்ட்டு இன்னொரு கேங் வந்து நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணு. அதுவும் ஒரு பொண்ணு தான். நீங்க கவலையப்படாதீங்க, மீதி எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். என்ன தைரியம் இருக்கும் உனக்கு? ஒரு பொண்ணு பின்னாடி போய் அப்படியே ஒழிஞ்சிக்கிற ஒரு கோலை மாதிரி. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா என்ன? சரி இதுக்கு மேல நான் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன், நீங்க பின்னாடி இருங்க. இல்ல நாங்க பாத்துக்கிறோம். இல்ல ஓகே நானே பாத்துக்கிறேன். உடனே அங்க இருக்கிற ஆளுங்களும் இன்ஜெக்ஷன் மாதிரி ஏதோ வந்து உள்ள இறக்குறாங்க. ஆளுக்கும் புரியுது அதுல வந்து அந்த சிம்பிள் இருக்குமா. ஹீரோக்கும் நல்லாவே புரியுது இது சேம் அதே இன்ஜெக்ஷன். அங்க இப்பதான் அந்த பொண்ணே விளக்குறா, நீ வேணா கிராண்ட் மாஸ்டரா இருந்திருக்கலாம், உங்ககிட்ட எவ்வளவோ டெக்னிக் கூட இருக்கலாம். ஆனா இதை போட்டக்கு அப்புறம் உங்களோட ஸ்பீட் அது ரொம்ப அதிகரிக்கும், உங்களோட ஸ்ட்ரென்த் அது வந்து அளவுக்கு அதிகமா அதிகரிக்கும். கிராண்ட் மாஸ்டர் என்ன யார் இங்க வந்தாலும் தோத்துதான் போவாங்க, நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல அவங்களுக்கு. உடனே அங்க இருக்கிற பர்சனும் ஆர்டர் கொடுக்க இன்னொரு பர்சன் பயங்கர வேகமா தாக்க வரான். ஹீரோட ஐய பத்தி அவங்களுக்கு தெரியல, அவன் செம்ம வேகமா அங்கிருந்து தப்பிக்கிறான். ஆமா என்ன ஆச்சு, இவன் திடீர்னு எங்க மாஞ்சு போனா? என்னப்பா நீ வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்க. உடனே அங்க இன்னொருத்தனும் வந்து தாக்க வரான். ஆனா அதுல இருந்தும் ஹீரோ தப்பிச்சு அங்கேயும் இங்கேயும் சுத்த ஆரம்பிக்கிறான். இது வந்து வேலைக்காவது. நம்ம 2 பேருமே 4ஆம் பக்கமும் தாக்குனதான் வேலைக்காகும். அதே மாதிரி 4ஆம் பக்கமும் கண்ணாப்பின்னு தாக்க போறாங்களா. திடீர்னு அங்க லின் வந்து பயங்கரமான ஒரு பஞ்ச் கொடுக்கறான். இதுவே நான் ஒரு ஃபர்ஸ்ட் இந்த லின் மாதிரி இருந்திருந்தா கண்டிப்பா இவங்க முன்னாடி நான் தோத்து போயிருப்பேன். ஆனா இப்போ இருக்கிற லின், அதாவது நான், என்னால இவங்கள ஜெயிக்க முடியும், இவங்களாம் எனக்கு எதுவுமே இல்ல. அங்க அப்படியே பஞ்ச் அடிக்கிறானா. இதெல்லாம் பாக்குற அந்த அண்ணக்காரனுக்கு அவ்வளவு கோவம் வருது. என்னடா நீ வந்து என்னோட அண்ணனே நீ இப்படி அடிப்பியா? இதுக்காக நான் ஒன்னும் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த பர்சனும் பயங்கரமா கிக் அடிக்கிறானா. அடிச்ச கிக்கும் அவன் மேலதான் பார்த்து. இதனால அவன் இன்னமும் கடுப்பாகிறான். ஒரே பஞ்சில அவங்க 2 பேரையுமே பயங்கரமா பறக்க விட்டு தோக்கடிக்கிறான். இதெல்லாம் பார்த்து மத்தவங்க எல்லாருமே அவ்வளவு ஆச்சரியமாகறாங்க. என்ன எப்படி உங்க 2 பேரோட ஸ்ட்ரென்த் கிராண்ட் மாஸ்டருக்கும் மேல இருக்கு, இவங்க 2 பேரை எப்படி உன்னால தோக்கடிக்க முடியுது? என்னால சுத்தமா நம்ப முடியல. அவன் என்ன மனுஷனா இல்ல வேற ஏதாச்சா? அங்க அந்த பொண்ணுக்கும் தெரியுதா அவ வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறா. அதுக்குள்ளேயே அங்க ஹீரோ வந்து கூப்பிடுறான். என்னமா நான் வந்து பர்மிஷனே கொடுக்காம நீ வந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா? நீ பண்ண விஷயம்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனா இப்போ அதுக்கான டைம் இல்ல. இதை வந்து யார் உருவாக்குனா அதை பத்தி சொல்லு. இது சொல்ல போனா ஜோஹா அப்படின்னு ஒரு கம்பெனி தான் உருவாக்குனாங்க. அவருக்கு என் மேல நிறையவே லவ் இருக்கு. ஆனா நான் உன்னதான் உண்மையிலேயே விரும்பினேன் தெரியுமா? அப்படியே ஹீரோவை மயக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோ மயங்கவே இல்ல. நான் இதுக்கெல்லாம் அசர போதில்ல. சரி ஏதோ ஒண்ணு, நான் வந்து மீதி இருக்க விஷயத்தெல்லாம் அப்புறமா பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். நான் நினைச்ச மாதிரியே இவன் ஒரு முட்டாள் தான். நான் இவன் என்ன அப்படியே விட்டு போயிட்டான், என்ன அவமானப்படுத்திட்டான். இதை நான் ஞாபகம் வச்சு. ஆனா போகும்போதே பின்னாடி ஒரு கேங் இருக்கும்ல, அந்த ஆளுங்க வந்து இந்த பொண்ணை புடிச்சு போறாங்க. ஏய் நீ பண்ணதெல்லாம் இன்னமும் நாங்க மறக்கல, ஒரே நீ கொலை பண்ணும் அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு ஃபிளைட்டை வச்சு. யோசிச்சு பாரு உன்னோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு. இதனால இந்த பொண்ணையும் பூச்சி போட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவன் ஒரு கேங்கு கிட்டயும் வந்து உன்னோட கம்பெனி பத்தியும் இது வரைக்கும் அவன் இல்லாத போது என்னென்ன ஆச்சு அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஓ இப்படிதான் ஆச்சா, நான் போனக்கு அப்புறம் எவ்வளவு விஷயம் நடந்துதான் என்ன? என்னோட கம்பெனி எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு மாதிரி நாசமாக்கிட்டாங்க. ஆனா நான் கவலைப்பட தேவையில்ல. நான் போதுமான அளவுக்கு என் கிட்ட காசு இருக்கு, திரும்பவும் என்னால இந்த கம்பெனியை செயல்படுத்த முடியும். அதனால நான் வந்து காசை உன் கிட்ட கொடுக்கறேன், நீ வந்து மத்த விஷயத்தெல்லாம் பாத்துக்கோ, நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். இந்த சைடு அதே மாதிரி அவன் கம்பெனிக்கு வரான். அங்க வந்தக்கு அப்புறம் அந்த பொண்ணு வராளா, அவகிட்ட முதல் விஷயமா கேக்குறது அந்த பாட்டில காட்டி அந்த லிக்விட பத்தி கேக்குறான். இத பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல? அட இது நேத்து பார்த்தோமே, அதாவது அவங்க இன்ஜெக்ட் பண்ண அதே லிக்விட் தானே? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது ரொம்ப வித்தியாசமா இருந்து. இப்ப நான் பண்றதை நல்லா கவனி. அங்க ஒரு குட்டி எலி இருக்கு, அதுக்கு அப்படியே அதை ஃபீட் பண்றானா. அது ஒரு மாதிரி உருமாற ஆரம்பிக்குது. உடனே அவனை தலையை பிச்சு போட்டுறான். அந்த தலையும் டக்குன்னு ரீஜென்ரேட் ஆகுதா. இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறா. அட
எப்படி இதால இப்படி பண்ண முடியுது, அந்த லிக்விட அநியாயமா இதுக்கு குத்துட்டியே, அப்பனா நீ என்ன சொல்ல வர, இதை நாங்க கண்டுபிடிக்கணுமா என்ன இருக்குன்னு? கவலைப்படாத, மீதி எல்லாமே எங்க யோகா கம்பெனி வந்து பாத்துக்கோம். இது ஒரு மிகப்பெரிய கம்பெனி, அங்க எந்த விதமான விஷயமா இருந்தாலும் ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். சரி, நான் வந்து இந்த வேலையை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். அதே மாதிரி எந்த விதமான தப்பும் நீங்க பண்ணக்கூடாது. நான் வந்து கூடிய சீக்கிரத்துல இங்க வருவேன். அட, நீங்க எங்க போறீங்க? எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் வருவேன். இவரு சும்மாவா சொன்னாங்க, இவரு உண்மையிலேயே ஒரு மிஸ்டீரியஸான பர்சனா தான் இருக்காரு. சீன்ல அவன் சிஸ்டம் கிட்ட வந்தும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறான். இந்த வாட்டி நான் இந்த உலகத்துல இருக்க நிறைய விஷயத்த வாங்கிட்டேன், இதெல்லாம் நான் கொண்டு போய் அவங்க 2 பேருக்கு காட்டினா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கல்ல. சீன்லயே அவன் வரானா, அங்க யாரோ ஒருத்தங்க குளிச்சு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்து ஏதோ ஷாவுமே அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். ஹேய் ஷாவுமே, இது வந்து நீதானா? குதிச்சு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அந்த சின்ன குழந்தை அதுதான். அது பார்த்தா நல்லா வளர்ந்துருக்கு. அம்மா அம்மா, நீங்க என்ன வந்துட்டீங்களா அதுக்குள்ளேயே? என்னது நீயா? நீ என்ன எவ்வளவு பெருசா வாழ்ந்திருக்க? சீன்ல அவங்க சாப்பிடும் போதே இப்பதான் அவ விஷயத்தெல்லாம் சொல்றா. எனக்கு தெரியல, இவ சடனா ரொம்ப சீக்கிரமா வளர ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் இவ ரொம்ப நல்லாவே வாழ்ந்துட்டா தெரியுமா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியே இல்ல, இவ பேசுறது அதெல்லாம் சூப்பராவே பேசுறா. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் போய் ஒரு 24 அவர் தான் இருக்கும், அதுக்குள்ளேயே இவளால எப்படி வளர முடிஞ்சது? இது என்ன மாஸ்டருக்கான ஏதாச்சும் எவல்யூஷனா? அங்க ஆளு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பானா, அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க அது அவங்க 2 பேருக்கும் அவ்வளவு அழகா இருக்கு. சரி, ஏதோ ஒண்ணு, நீ வளர்ந்ததுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஏதாச்சும் சாப்பிட்டியா என்ன? வித்தியாசமா மீட்டை தாண்டி இப்பதான் ஒரு விஷயத்தையும் சொல்ற. ஒரு கல்லை சாப்பிட்டாலாம், அதுவும் பர்பிள் கலர்ல ரொம்ப பயங்கரமா இருந்ததான். இவன் கூட கல்ல வேணான்னு சொல்லி தூக்கி போட்டிருப்பானே அதே கல்லு தான். அதால வேம்பயரை ஈஸியாவே எவால் பண்ண முடியும். இப்பதான் ஆளுக்கே ஒரு விஷயம் புரியுது. அதால வேம்பயரை ஒண்டி இல்ல, எல்லா மாஸ்டர்ஸையும் எவால் ஆக்க முடியும். அதனாலதான் இவ இப்படி எவால் ஆயிட்டாலோ, அப்ப இவனால ஒரு மிகப்பெரிய மாஸ்டராவும் மாற முடியும். நல்ல விஷயம் தான். அங்க யாரோ ஒருத்தங்க டோரை தட்டுறாங்களா, அது லில்லி அப்படின்னு நினைச்சு அவ போய் திறக்கிறா. ஆனா லில்லியில அது ஒரு மிகப்பெரிய ஜாம்பியா இருக்கு. அது அப்படி கடிக்கலான்னு வருமா, உடனே அவனோட சாப்ஸ்டிக்ஸை வச்சு பயங்கரமா குத்த ஆரம்பிச்சிடறான். நீ வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத ஷாவுமே, வந்து உட்காந்து சாப்பிடு. ஆனா அது செம்ம வேகமா திரும்பவும் அட்டாக் பண்ணலான்னு வந்தா. சோ அவன் திரும்பவும் பயங்கர வேகமா அங்க நிறையவே குத்த ஆரம்பிக்கிறான். அந்த டெக்னிக் அந்த சின்ன பொண்ணுக்கு அவ்வளவு பிடிக்குது. இங்க பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு, அது நானும் பண்ணணும். ஆனா அது திரும்பவும் வர பாக்குதா, உடனே பின்னாடி அவங்க குரல் கொடுக்கறாங்க. அந்த மாஸ்டரும் எழுந்து அது மேல இருக்கிற அந்த ஆயுதத்தை வச்சு தாக்குது. உடனே அந்த சின்ன பொண்ணு பிடிக்கிறா. திடீர்னு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கையெல்லாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. ஹேய், உனக்கு வந்து என்ன ஆகுது? ஹேய், அவளுக்கு என்ன ஆகுது? வெறுமா வெயிட் பண்ணு, என்ன ஆகுது நீயே பாரு. கையில ஏதோ ஒரு ரியாக்ஷன் ஆச்சுல, அது எல்லாமே அப்படியே மறைஞ்ச போது நம்ம ஹீரோ மாதிரியே மாறி ஹீரோ செஞ்ச எல்லா மூசியும் அவளால பண்ண முடியுது. நான் எதிர்பார்க்கல, என்ன மாதிரியே அவளால மாற முடியும். அதே மாதிரி என்னோட டெக்னிக்கையும் காப்பி அடிக்க முடியுமா? பரவாயில்ல, இது வந்து எனக்கு உதவியா தான் இருக்கும். அந்த மாஸ்டர் இன்னமும் அடங்கல, அது பயங்கரமா தாக்கலனதா. ஹீரோவோ அவனோட கண்ணை வச்சு கண்ட்ரோல் பண்ண பாக்குறான். ஆனா கண்ட்ரோல் ஃபெயில்டு அப்படின்னு வந்து இப்பதான் ஆளுக்கே புரியுது, இது ஒன்னும் வேம்பயர் இல்ல, இதுக்கு என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே அந்த மாஸ்டரும் அவங்க 2 பேரை கொல்லான்னு வந்து, உனக்கு ஒண்ணுமே புரியல, அதாவது இது என்னால எதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா அவனோட பவரை வச்சு அப்படியே தாக்கி அந்த கொல்றான். கொன்னக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு அந்த சாமி கிட்ட போறாளா. இதை வந்து பார்க்கும் போது ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. இருந்தாலும் இதை வந்து என்னால சாப்பிட முடியுமா? உடனே அவங்க 2 பேரும் தடுக்கிறாங்க. ஹே ஹே, நீ வந்து என்ன பண்ண போற? அதாவது அதெல்லாம் நீ சாப்பிட கூடாது. அவ அங்க இருக்கிற ஒரு பொருள் எடுத்து காட்டுறா. நான் சொன்னது இதைதான் நான் இதுக்கு முன்னாடியே சாப்பிட்டேன், ஆனா இப்போ இது ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு புரியுது? அட, இது வந்து அதே ஸ்டோன் ஆச்சு, இதை நான் திரும்பவும் பாக்குறேன். உடனே காடஸ் அவங்க கூப்பிடுறாங்களா. இவன் டக்குன்னு அங்க போறான். வந்து ஒரு ஸ்பெஷல் ஜாம்பியை கொண்டு இருக்க, இதுக்கு ஏத்த மாதிரி உனக்கு நிறையவே ரிவார்டும் கிடைக்கும். அதே மாதிரிதான் இப்போ உனக்கு அந்த ஸ்டோனும் திரும்பவும் கிடைச்சிருக்கு. சரி, அப்பனா நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது ஒரு ஜாம்பியும் எவால் ஆகும் போது அதுக்குள்ள இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் உருவாகும், அதுதானே? சாதாரணமான ஜாம்பிகளால இந்த மாதிரி ஸ்டோன்ஸை உருவாக்க முடியாது. போக போக அது நல்லா உருமாறும் போது இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் அதோட மூளையில உருவாகும், அதுதானே நீங்க சொல்ல வரீங்க? ஆமா, நீ வந்து கரெக்டா சொல்ற. ஆனா நீ என்னோட காஃபியை புடிங்கி இருக்க கூடாது. அப்பனா இந்த ஸ்டோனை வச்சு என்னால நல்லா பயன்படுத்த முடியும். ஏன்னா இந்த ஸ்டோனை வச்சு அந்த பையனை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். அவனை ஒரு நல்ல மாஸ்டராகவும் மாத்த முடியும், ஒரு மிகப்பெரிய ஜெயிண்டாவும் மாத்த முடியும். நீ வந்து என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு சரியா தெரியல, ஆனா அது டேஞ்சரஸா இருக்கிற மாதிரி தோந்து. ஏதோ ஒண்ணு, மீதி இருக்க விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களோட காஃபிக்கும் ரொம்ப நன்றி, ஆனா அந்த அளவுக்கு நல்லா இல்ல. இவனுக்கு கொழுப்பு தான். அதாவது என்னோட காஃபியை குடிச்சிட்டு என்னைய இவன் கலாச்சிட்டு போறான். சீன்ல அவன் வெளியில வரானா, அந்த ஜாம்பியை தான் இவங்க நல்லா உத்து பாக்குறாங்க. அங்க ஷாவுமேவோ சொல்றான், ஹேய், நீ வந்து அந்த ஜாம்பியோட தோலை பாரு, லில்லியோட ஸ்கர்ட் இருக்கு. அதனால ஷாவுமே ரொம்ப பயந்து போறான். ஆமா, லில்லிக்கு வந்து ஏதாச்சும் ஆயிருக்குமா? நீ கவலைப்படாத, எதுவுமே இருக்காது. அங்க லில்லியை தான் அவங்க தேடி போறாங்க. அங்க ஒரு பொண்ணும் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரோ ஒருத்தவங்க ஓடி வராங்க. பின்னாடியே 4-5 ஜாம்பியோ வந்து அந்த பொண்ணு கத்தின்னு ஓடி வந்து பின்னாடி ஒளியறா. அங்க ஹீரோவும் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். நான் வந்து எதிர்பார்க்கல, அதாவது இங்க இந்த மாதிரி ஜாம்பிஸ் எல்லாம் இருக்கும்னு. சரி, இதுங்களை கண்ட்ரோல் பண்ணி வழி நடத்துறதுக்கான நேரம் இது. அங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றானா, இருந்தாலும் அங்க கண்ட்ரோலே ஆகல. என்னதான் ஆச்சு? அந்த காடஸும் சொன்னாங்க, என்னால எதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா வேற யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. அப்ப நான் இதுங்களை கொல்லணும் போல. இந்த ஜாம்பி அப்படியே கடிக்கலான்னு வந்தா அவன் திடீர்னு ஒரு கட்டையத்து பயங்கரமா எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த கட்டை அது திடீர்னு எங்கல இருந்து வந்துச்சு? முன்னாடி
பின்னாடியே 2 ஜாம்பி இருக்கும், அதையும் கொல்லான்னு போறானா. இந்த ஜாம்பி அதோட வாயை தொந்து அந்த கட்டையை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிது. இந்த சைடு அங்க நிறையவே ஜாம்பியும் மத்தவங்களை தாக்கலான்னு வந்தா உடனே அவனோட ஃபிஸ்ட் ஹார்ம் பவரை வச்சு பயங்கரமா அந்த ஜாம்பியை கொல்ல ஆரம்பிக்கிறான். கொன்னோடனே அந்த சின்ன பொண்ணு ஓடி வரா. மாமா, நான் மீதி இருக்க அந்த ஜாம்பி எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன், நீங்க என்ன ஹேண்டில் பண்ண விடுங்க. கொன்ன ஜாம்பிக்குள்ள இருந்து அந்த பர்பிள் கலர்ல இருக்க அந்த விஷயமும் வெளில வருதா. அதை பார்த்தோன்னே அவ சொல்றான், நான் இதை சாப்பிடலாமா? நீ அதை சாப்பிடலாம், நான் மீட் எல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, புரியுதுல? அதே மாதிரி எல்லாத்தையுமே அவ சாப்பிட ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுகிட்டே கேக்குறாங்க, ஆமா நீ இப்படி இங்க அதை பத்தி சொல்லு, நீ யாரு? என்னோட பேரு நானா, நான் ஷாப்பிங் பண்ணலான்னு ஒரு ஷாப்ல இருந்தேன். அங்க இருக்கும் போது தெரியாதனமா இதுங்க கிட்ட நான் மாட்டிக்கினேன். இதுக்கப்புறம் எனக்கு இன்னும் பண்ணும் தெரியாம நான் ஓட ஆரம்பிச்சேன். அப்படியே நான் இங்க வந்தேன். நல்ல வேலை நீங்க ஒண்ணி காப்பாத்தலனா என்னோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. இப்போதைக்கு என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும். சரி, நீ வேற யாராச்சும் வர வழியில பாத்தியா? குள்ளமா ஏதாச்சும் பொண்ணு ஸ்கர்ட் போட்டு இருக்க மாதிரி. நான் பாத்தனே. அப்போனா எங்க பார்த்த அதை சொல்லு. அவசரமா ஓடி வந்தனால சரியா நான் பாக்கல, அதனால ஞாபகம் இல்ல. கண்டிப்பா அவ வேற எங்கேயாச்சும் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பக்கத்திலேயே ஒரு ஃபேக்டரி இருக்கா, அங்க யாரெல்லாம் சர்வே ஆகுறாங்களோ அவங்க எல்லாம் உயிரோட அங்க இருக்காங்களா. சீன்ல எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்த நல்லா ஹீரோ அவனோட பவரை வச்சு செக் பண்ணும் போது தெரியுது அங்க இருக்கிறது எதுவும் மனுஷன் இல்ல, எல்லாமே ஜாம்பி தான். அங்க இருக்கிற ஒரு ஜாம்பியும் ஒரு ஹியூமன்ஸ் அப்படியே கடத்தி உள்ள கொண்டு போக ஆரம்பிக்குது. இவங்களுக்கும் வேற வழி இல்லாம அப்படியே ஒழிஞ்சுக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு வேற வழி இல்ல, நம்ம சீக்கிரமா உள்ள போகணும். ஏன்னா காப்பாத்துறதுக்கு இதுதான் ஒரே ஒரு வழி. ட்ரெஸ் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்ப நம்ம எப்படி உள்ள போறது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஹேய், நீ நான் சொல்ற மாதிரியே பண்ணு. உங்க 2 பேரும் ஜாம்பி மாதிரியும் அந்த சின்ன பொண்ணை அப்படியே கடத்தி கொண்டு போற மாதிரியும் அப்படியே உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. நீ உன்னோட நாக்க அப்படியே தொங்க போடு, எதுவும் நீ பண்ணாத, அப்பதான் உங்களுக்கு டவுட் வராது. நல்ல பொண்ணுல நீ அப்படிதான் பண்ணும். சைடு அந்த பொண்ணு சொல்றா, நான் எதிர்பார்க்கல, என்கிட்ட எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கா, அதாவது ஒரு வேம்பயர் ஜாம்பி அதையே அவனால கொல்ல முடியுமா? அதே மாதிரி இதை நான் சீக்கிரமா முடிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாமே கையை மீறி போறதுக்குள்ள இந்த சைடு அவங்க ஒரு ஏரியாக்கு வராங்க. அங்க ஏதோ ஒரு மிருகம் பயங்கரமா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த பொண்ணு பயந்து போய் அப்படியே சைடுக்கு போறாளா, அவளோட ட்ரெஸ் அப்படியே கீஞ்சது. இதனால லிந்தா ஒரு ட்ரெஸ் கொடுக்கறான். அதை போட்டுட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள பார்த்தா நிறையவே டெட் பாடிஸா இருக்கு. ஆனா அதுங்களா ஒரு விதமா மம்மி மாதிரி இருக்கு. அல்ல ஃபர்ஸ்டா மம்மி மாதிரி ஒரு டெட் பாடி இருக்கு. அது குண்டா இருந்த அந்த பர்சனோட ஒய்ஃப் அவங்க தான். இவங்களோட நிலைமை இப்படி ஆச்சு. அப்படியே அவங்க மேல பாக்குறாங்களா, அங்க இதே மாதிரி ஏகப்பட்ட மம்மி மாதிரி இருக்கிற டெட் பாடிஸ் நிறையவே இருக்கு. நம்மளுக்கு நேரமே சரியில்லை. அதாவது நம்ம சீக்கிரமா உள்ள போகணும். நம்ம தங்கச்சிக்காரிய சீக்கிரமா காப்பாத்தணும், இல்லனா அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அவன் உள்ள அவனோட ஐஸ வச்சு நல்லா பாக்குறானா, ஆனா உள்ள அவளைக்கும் எதுவும் தெரியல. 2 ஜாம்பி வந்திருக்கும் தூக்கின்னு. அந்த ஜாம்பிக்கு இந்ததுக்கான எந்த விதமான அடையாளமும் உனக்கு தெரியல. ஒரு சைடா பார்க்கும் போது அங்க நிறையவே ரத்தம்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க ஒரு ஓட்டையும் இருக்கு. அதுக்குள்ள இவங்க டைரக்டா அப்படியே புகுந்து போறாங்களா. கீழ போகும்போது அங்க ரத்தத்தோட ஸ்மெல் இன்னமும் அதிகமா வீச ஆரம்பிக்குது. அங்க சின்ன பொண்ணு அவ ரொம்ப பயந்து போறா. நம்ம இதுக்கு மேலே உள்ள போக வேணாம், எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. இல்ல நம்ம போய் தான் ஆகணும், நம்ம தான் லில்லியை காப்பாத்தணும். அதனால நம்ம போகலாம், கொஞ்சோண்டு பொத்துக்கோ. இல்லனா நீ சின்னதா மாதிரி என்னோட ஆம் பக்கத்துல உட்காந்துக்கோ. என்னால இவ்வளவு பெருசாக்க முடியும், ஏன்னா இவளோட பயம் போயிடும். ஆனா இப்ப உள்ள எந்த விதமான மாஸ்டர் இருக்குன்னு எங்களுக்கு சரியா தெரியல. இதுக்கப்புறம் அவங்க டைரக்டா ஒரு ரூமுக்கு போறாங்க. அந்த ரூமும் அப்படியே திறக்குதா. உள்ள ஒரு அழகான பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவங்க கேக்குறாங்க, ஆமா நாங்க உள்ள வரலாமா? நான் எனக்கு பார்த்தோன்னே புரியுது இவங்க கிட்ட இருக்கிற அந்த சின்ன பொண்ணு அதே மாதிரி இவளும் ஒரு வேம்பையர் தான். இந்த பொண்ணு சொல்ல போனா எவாலாய் தான் இந்த மாதிரி உருவத்துக்கு மாறி இருக்கா. இதனாலே அவங்க பொறுமையா ஸ்மார்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன, நாங்க உள்ள வரலாமா? பரவாயில்ல, நீங்க வரலாம். நீங்க தான் இந்த வருஷத்துல என்னோட முதல் கெஸ்ட் தெரியுமா? சரி, நாங்க வந்தது என்ன விஷயம்னா, இருங்க நீங்க என்னோட கெஸ்ட், நான் உங்களை என்டர்டைன் பண்ணோம். அதுக்காக நான் ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்கணும்ல. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடுறதுக்கு இது இருக்கு என்கிட்ட. இல்ல நாங்க வந்த விஷயமே என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருப்பா, அதாவது என்னோட தங்கச்சி தான். அவளை ஆள காணும், அவளை தேடிதான் நாங்க இங்க வந்தோம். இந்த மாதிரியே வா, அவளுக்கு இப்பதான் ஒரு விஷயமே ஞாபகத்து. இந்த குன் அப்படின்னு ஒரு பர்சன் இருந்திருப்பால, அந்த பர்சன் தான் அந்த பொண்ணை இங்க கொண்டு வந்தானா. அதுக்கப்புறம் கொண்டே வரலையா. இதனால அவளுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது. அவர் எதுக்கு திரும்ப வரல, இப்போ நான் என்ன பண்றது? நீங்களும் திரும்ப வரணும், அவளை கொண்டு வாங்க. அவங்க லின்னுக்கும் புரியுது. அப்படியே அவன் ஓட ஆரம்பிக்கிறான். இல்ல இது ஒண்ணு சரியில்லை, நம்ம இங்க இருந்து போறது சரியா இருக்கும். எங்க போறீங்க? இந்த மாதிரி அவ எனக்கு திரும்பவும் வேணும், நீங்களும் எனக்கு வேணும். ஆனா அவங்க 2 பேரும் அப்படியே ஓட ஆரம்பிச்சாங்க. இந்த சைடு வெளியில அவ தேடி பாக்குறா. இருந்தாலும் அவங்க கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் காணோம். எங்க போயிட போறீங்க? இங்க தானே இங்க வச்சிருப்பீங்க, கண்டிப்பா உங்களை கண்டுபிடிக்க போறேன். அங்க ஒரு எலியை அவ கொல்றலா. இதுக்கு பார்த்தா ஹீரோக்கு தான் அங்க பாயிண்ட் கிடைக்குது. ஒரு எலிக்கு அங்க 5 மில்லியன் கிட்ட கிடைக்குது. ஏன்னா அதெல்லாம் ஜாம்பி எலியா. நெக்ஸ்ட் சீன்ல எப்படியோ தப்பிச்சு ஒரு பையனை மீட் பண்றான். அந்த பையன் தான் இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே காரணமா இருக்கான். மிஸ்டர் குன்னு ஒரு பர்சன் இருக்கால, அவனுக்கு கீழே இருக்கிற ஒரு பையன் தான் இவன் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஜாம்பியும் கண்ட்ரோல் பண்ணதானா. அங்க அவனோட பவர்ஸ் வச்சு பயங்கரமா அப்படியே தாக்க ஆரம்பிக்கிறான். என்ன நீ தாக்கின்னு இருக்கியா? உன்னோட பவர் அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஏன் முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். இதுக்கு மேல என்னோட
மொத்த பவரையும் யூஸ் பண்ணி தாக்கணும்னு நினைக்கிறேன். அங்க எல்லா ஸ்ட்ரென்த்தையும் போட்டு அப்படியே ஹீரோவை பிடிச்சி வைக்கிறானா. அங்க ஹீரோவும் கஷ்டப்படுறான். நான் பண்ற என்னால மூச்சை விட முடியல. இப்பயாச்சும் உனக்கு புரியுதா நீ யாருக்கிட்ட சண்டை போடுறேன்னு? நீ தப்பான இடத்துல சண்டை போட்டிருக்க. ஆனா லின் வந்து சும்மா நடிச்சிருக்கான். அவன் எல்லாத்தையுமே அப்படியே பிச்சு உதறான். நான் வந்து சும்மா சொன்னேன், உன்னோட பவர் அது என்ன உண்மையிலேயே டிசப்பாயிண்ட் பண்ணது தெரியுமா? எனக்கு தெரியல, அதாவது நீ எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு. உன்கிட்ட பவர் இல்ல, அதனால நீ மத்தவங்கள ஹாஸ்டேஜா பூச்சி வச்சுக்கிற. இப்படி பண்ணா ஒண்ணே உன்னால ஜெயிக்க முடியாது. நான் இந்த உலகத்தை காப்பாத்த வந்தது நான் தான் ஒரு குரூப்பையும் ஃபார்ம் பண்ண போறேன். நான் உடனே அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனோட கழுத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அப்படியே வெளில வந்தா. பார்த்து லின்னும் யோசிக்கிறான், ஆமா அது என்ன விஷயம்? நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா 10,000 கோல்டு எனக்கு தர மாதிரி இருக்கும். ஏன்னா அப்பதான் உன்னால அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் என்ன பூங்காட்டமா இருக்கு? இதுக்கு போய் அவனாச்சும் 10,000 தருவானா? சரி 10,000 தானே வச்சுக்கோங்க, சீக்கிரமா சொல்லுங்க. இது வந்து ஒரு பாராசைட் மாதிரி, அதால யார வேணாலும் கட்டுப்படுத்த முடியும். யாருக்குள்ள போதும் அவங்களோட பாடியை கட்டுப்படுத்தி அவங்கள ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியும். அவங்களோட கண்ட்ரோல மீறி என்ன வேணாலும் அவங்கள பண்ண வைக்க முடியும். இப்படி காடஸ் அந்த விஷயம் சொல்லும் போதே அந்த பாராசைட் அப்படியே அந்த சின்ன பொண்ணுக்குள்ள போதா. அவ அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போறா. ஆமா நீ வந்து என்ன பண்ணிருக்க? சீக்கிரமா இங்க வா. நான் என்னதான் வர ட்ரை பண்ணாலும் என்னோட உடம்பை என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த சின்ன பொண்ணையும் அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறான். ஆமா என்ன பண்றீங்க? இந்த மாதிரி நீங்க அவ்வளவுதான் காலி. இப்போதைக்கு நான் போறேன். இவள ஹாஸ்டேஜாவும் கொண்டு போறேன். கண்டிப்பா நீ காப்பாத்த வரணும். அப்போ கூட நான் சண்டை போடுறேன். நீ வந்து என்ன பண்ணிருக்க? இப்படி நீ பண்ணா உண்டி நான் உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? ஆனா அதுக்குள்ளேயே அவன் மஞ்சு போயிடறான். வெளியில வந்து பார்த்தா ஏகப்பட்ட ஜாம்பி வந்து அது எல்லாத்தையுமே ஆளு கண்ட்ரோல் பண்ணிருக்கான். இப்பதான் எனக்கு புரியுது எதனால என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு. இதே மாதிரி பாராசைட்டை வச்சுதான் அவன் கண்ட்ரோல் பண்றான்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல ஹீரோ சிஸ்டம்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்திருப்பான். அவனுக்கு நிறையவே மாஸ்க் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது. அதை போட்டோன்னே அவனோட முகம் அது ஜாம்பி மாதிரி தெரியுது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவங்க 2 பேருக்கும் கொடுக்கறான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நைஸா உள்ள போக போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட குறிக்கோள் அந்த தங்கச்சிக்காரியை நம்ம காப்பாத்தணும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன பொண்ணை காப்பாத்திக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஆபத்துல இருக்கா. நான் இப்போதைக்கு நம்ம கவலைப்பட தேவையில்ல, எல்லாமே கண்ட்ரோலா இருக்கு. நீங்க நான் கொடுக்குற இந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் இதை யூஸ் பண்ணி என் கூட பேசவும் முடியும். ஒரு மியூட்டேட் ஆனவதானு ஜாம்பில இருந்து இப்படி எவ்வாறு இருக்கா. இதனால அவங்களோட குழுல சேர்த்துக்கணும்னு வெல்கம் பண்ண பாக்குறாங்க. இதெல்லாம் வந்து குன்னோட ஸ்டூடெண்ட். அவன் பார்த்தா எல்லா விஷயத்தையும் சொல்றான். இவ வந்து இன்னமும் நம்மளோட கண்ட்ரோல்ல இல்ல. இன்னமும் ஒரு பையன் இருக்கான். அவன் பின்னாடிதான் இவ போயினே இருக்கா. அவனை இவ அம்மா அம்மான்னு கூப்பிடுறா. இதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு இதை மாத்தணும், அதாவது இந்த பொண்ணையும் நம்மளோட அடிமையா மாத்தணும்னு சொல்லி. ஆனா அந்த பொண்ணுக்கு இவளை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பொசசிவா இருக்கு. இவளோட பவர் அது ரொம்ப அதிகமா இருக்கு. இவளை ஒண்ணே நான் சாப்பிட்டுட்டா எனக்கும் அந்த மாதிரி பவர் கிடைக்கும். அங்க சாப்பிடலான்னு வந்தா உடனே அந்த குன்னோட ஸ்டூடெண்ட் வந்து தடுக்கிறான். நீ வந்து அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் சிஸ்டம் வழியா பார்த்துன்னு இருப்பான். அங்க ஹீரோக்கு புரியுது அங்க வந்து அவளுக்கு பிரச்சனை இல்லைன்னு. சோ சிஸ்டம் அங்க சொல்லுது உங்ககிட்ட நிறையவே பணம் இருக்கு, நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. இதனால உங்களோட கண்ணும் அப்டேட் ஆகும். அதே மாதிரி அவன் பண்ண அவனுக்கு 3 கண்ணு ஓப்பன் ஆகுது. நம்ம நருட்டோ அனிமேல மாதரா டென்டைல அடையும் போது எப்படி அவனுக்கு 3 கண்ணு இருக்கும், அந்த மாதிரி ஆளுக்கு 3 கண்ணு இருக்கு. சோ அவங்க டெஸ்ட் பண்ணோன்னு நிறையவே ஜாம்பி இருக்கு ஏத்துக்க போறானா. அவங்க எல்லா ஜாம்பியும் அடிச்சு துவம்சமாக்குறான். சரி அந்த சின்ன பொண்ணை எப்படியாச்சும் இவங்களோட வசமாக்கணும்னு சொல்லி அவங்க முன்னாடி இருக்க விஷயத்த சாப்பிட சொல்றாங்க. இருந்தாலும் அந்த சின்ன பொண்ணுக்கு தெரியுது. அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா ஸ்டேஞ்சஸ் ஏதாச்சும் கொடுத்தா அதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்க வந்து வலுக்கட்டாயமா சாப்பிடுன்னு சொல்றாங்களா. இப்பதான் அந்த சின்ன பொண்ணைய முன்னாடி பாக்குறா. முன்னாடி இருக்கிறது அந்த தங்கச்சிக்காரி தான். அவங்க சாப்பிட வேணாம் தான் பாக்குறா. திடீர்னு அங்க டோர் ஓப்பன் ஆவ. இப்பதான் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறான். ஆளோட என்ட்ரியே பயங்கரமா இருக்கும். அங்க வந்த உடனே தங்கச்சிக்காரியை தான் அவன் காப்பாத்துறான். தங்கச்சிக்காரிய அவங்க வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க கோமாக்கு போயிருப்பா. அங்க காடஸ் சொல்றாங்க இவளை நீ ட்ரீட் பண்ணி குணமாக்கணும்னா 3 மில்லியன் நீ வந்து கட்டுற மாதிரி இருக்கும். 3 மில்லியன் தானே, சீக்கிரமா குணமாக்குங்க. அதே மாதிரி குணமாவரா. அங்க இருக்கிற அந்த வில்லனுக்கு ரொம்ப கடுப்பாவுதா. அங்க இருக்கிற எல்லாரும் வச்சும் அவன் பயங்கர வேகமா தாக்க ஆரம்பிக்கிறான். சூட்டை பார்த்து அந்த சின்ன பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாகறா. மாம் உங்களோட சூட் அது உண்மையிலேயே ஆசமா இருக்கு இல்லையா? பின்ன இதை அடையறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? என்னோட 2 கண்ணையுமே நான் இணைக்கும் போது இந்த மாதிரி 3 கண்ணை நல்லா மாற முடியும். அந்த டைம்ல என்னால இந்த கோல்டு கலர் சூட்டை அடைய முடியும். இது 7 நிமிஷத்துக்கு என்னால யூஸ் பண்ண முடியுமா? அங்க காடஸ் சொல்றாங்க இப்போ உங்ககிட்ட 3 நிமிஷம் தான் இருக்கு, அதெல்லாம் எனக்கு போதுமானது தான். ஹேய் இப்போ வந்து நீ வசமா மாட்டிக்கின, உன்னால இங்கில இருந்து தப்பிச்சு போக முடியாது, அவ்வளவுதான். யாரு சொன்னா என்னால அசால்ட்டாவே தப்பிக்க முடியும்? தங்கச்சிக்காரியும் சரி அந்த சின்ன பொண்ணும் சரி இவங்க 2 பேருமே கேர்ள்ஸ் கிளப்ல இருக்காங்களா. நான் ஹீரோவோட பேண்ட் மெம்பரா இருக்கனால ஹீரோவோட இடத்துல இவங்களால அசால்ட்டா வர முடியும். சோ அதே மாதிரி தான் ஹீரோ வந்து அசால்ட்டா இவங்களை டெலிபோர்ட் பண்ணி அங்க கொண்டு வரானா. இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அட நான் இப்போ ஏன் இதை போட்டு இருக்கேன், இது ரொம்ப வியர்டா இருக்கு எனக்கு. உடனே காடஸ் சொல்றாங்க இந்த இடம் இது ஹீரோவோட ப்ரிஃபரன்ஸை யூஸ் பண்ணி தான் உருவாக்குனது, அவனோட அதிகாரம் தான் எல்லாமே உன்னோட வேலை தானா. ஏமா தாயே இரு, நீ அங்க பத்துன்னு இருக்கும்போது உன்னோட நிலைமையை யோசிச்சியா? நீ ஒண்ணுமே இல்லாம பத்துன்னு இருந்த, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிற மாதிரி இல்ல. சரி ஏதோ ஒண்ணு கவலைப்படாதமா தாயே, நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன். அங்க ஹாஸ்ட் கிட்ட காடஸ் சொல்றாங்க இன்னமும் 3 நிமிஷம் இருக்கு, அதுல 1 நிமிஷம் தான் மீதி இருக்கு. 3 நிமிஷத்துக்கு எல்லாரையுமே உங்களால இங்க வச்சுக்க முடியும். இது வேறையா? ஆல்ரெடி எவ்வளவு பிரச்சனை போகுது. சரி ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் வாங்கலாம். ஆனா ட்ரெஸ்
காசோட விலை உண்டி 10 மில்லியனுக்கும் மேல இருக்கா. சோ இதனால காசோ டக்குன்னு காலி ஆகுது. அட என்ன இது, என்னோட கோல்டு எல்லாம் இப்படி பாலா போகுது. திரும்பவும் சண்டை போடுறதுக்கு கோல்டு எல்லாத்தையும் வாங்கணும் போல. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க டெலிபோர்ட் ஆகி வராங்களா, அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். என்ன ட்ரெஸ்ஸை மாத்திட்டா ஒண்டி நீங்க பவர்ஃபுல் ஆயிடுவீங்களா என்ன? இப்போ எங்களோட ஆளுங்களை நான் கண்ட்ரோல் பண்றேன். சோ நீங்க எல்லாருமே காலி, தாக்குங்க. அங்க சொல்ல போனா கூன் கண்ட்ரோல் பண்றது மத்தவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் வேண்டாம் விருப்பா தான் இதை பண்றாங்க. அங்க சின்ன பொண்ணா இருக்கிற அந்த மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் தாக்குது. அது மேல ஃபுல்லாவே பூச்சா இருக்குமே, அந்த பூச்சை வச்சு அது தாக்க ஆரம்பிக்குதா. ஹீரோ அசால்ட்டாவே அவன் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ப்ரே வச்சு எல்லா பூச்சையும் காலி பண்ணிட்டு அவளோட கழுத்துல பாக்குற அந்த பாராசைட், அதனால தானே எல்லா விஷயமும் இப்படி நடக்குது. அந்த பாராசைட்டை காலி பண்ணுன்னு சொல்லி அதுல வந்து ஏதோ வந்து குத்த அதுல ஒரு விஷயமும் உருவாகுது. இதுதான் எல்லாத்துக்கும் காரணம் போல. இதுதான் அந்த சைக்கிக் பவரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு அந்த சின்ன பொண்ணு இன்னொரு பொண்ணு அடையலான்னு பாத்திருப்பால, அந்த பொண்ணு அவளோட சைக்கிக் பவரை வச்சு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா சின்ன பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு கிளவுஸ் இருக்கா, அதை வச்சு வர சைக்கிக் பவர் எல்லாத்தையுமே அவ அப்சர்வ் பண்ணிக்கிறா. கிளவுஸ் அவ பார்த்து யோசனை இருக்கும் போதே டக்குன்னு அவளோட பவரை வச்சு தாக்கிறா. இந்த சைடு அதே மாதிரி தங்கச்சிக்காரி அவங்க தாக்கலான்னு போறா. ஆனா தங்கச்சிக்காரி என்னதான் தாக்க வந்தாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகல, அவளை புச்சு போட்டுறாங்க. ஹீரோவும் ஓடி வரான். நீ வந்து கவலைப்படாத, நான் இருக்க உன்னை காப்பாத்த. இப்போ சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. அதாவது இதுக்கு முன்னாடியே சிஸ்டம் கிட்ட அந்த அக்கா காரியும் அந்த டொமைனுக்கு வந்திருப்பா. அங்க தங்கச்சிக்காரிக்கு அவ்வளவு சந்தோஷம் அக்கா காரியை பார்த்ததுக்கு அப்புறம். அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அங்க பெல் ரிங்காவ நிறையவே ஜாம்பி இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அந்த பெல் ரிங்கான சவுண்டியே காணும். இப்போதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது. ஆனா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கா, அவ இது வரைக்கும் அந்த வில்லனுக்கு தான் ஒரு அடியாலா வேலை செஞ்சுருந்தா. ஆனா அவளுக்கு ஒரு கட்டத்துல தெரிஞ்சு போயிது இந்த மாதிரி செஞ்சதெல்லாம் தப்புன்னு. அதனால ஹீரோ பக்கம் வந்து இப்போ பெல்லையும் ரிங்காவமா பண்ணிட்டா. இது தெரிஞ்ச வில்லன் பயங்கரமா கடுப்பாவறான். நானாவே அவ கொல்லலான்னு வரும்போது ஹீரோ தான் அங்க காப்பாத்துறான். நீ வந்து பண்ணதெல்லாம் சரியில்லை, ஒருத்தங்களை நீ மதிக்கவே இல்லை, அவங்கள இது கேஜெட் மாதிரி பயன்படுத்திட்டு இப்போ தூக்கி போட்டு அப்படி நீ போயிருக்க. ஸோ அதனால யாரு தான் நீ சொல்றதை கேட்பா. ஸோ இதனால அந்த பர்சன் ரொம்ப கடுப்பாயிட்டு அங்க இருக்கிற எல்லா நியூரன்ஸையும் ஆக்டிவேட் பண்ணி பாராசைட்டை இது வரைக்கும் யார் யாரை கட்டுப்படுத்தினானோ எல்லாரு மேலேயும் ஏவி விடுறான். முக்கியமா அந்த சின்ன பொண்ணு மேலேயே ஏவி விட்டுறானா. ஆல்ரெடி நம்ம ஹீரோ வேற நிறையவே ஜாம்பியை கொண்டு இருப்பான். அதுல இருந்து அவன் நிறையவே ஸ்டோன்ஸ் சாப்பிட்டுருப்பா. ஸோ இதனால அவ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி ஒரு மாதிரி அவனோட கண்ட்ரோலுக்கு போறா. அதனால அவள அக்கா காரியும் ஹீரோவும் அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க. இதே ஒரு வாய்ப்பா வச்சு அந்த பர்சன் அவங்கள இருந்து தப்பிச்சு போறான். ஏய் நான் தப்பிச்சு போறேன்னு நினைக்க கூடாது, கண்டிப்பா இதை விடவும் உங்களுக்கு பெருசா ஒண்ணு நான் கொடுக்க போறேன். இந்த சைடு அங்க ஒரு மாஸ்டர் பயங்கரமா கத்த அங்க தங்கச்சிக்காரி ஓடி வரா. ஆனா அந்த மாஸ்டர் அங்க இருக்கிற பர்சன்ஸ அப்படியே புடிச்சு சாப்பிட்டு இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது. இதுக்கு முன்னாடி ஓடி போனால ஒரு பர்சன் வந்து இந்த மாஸ்டரையும் கட்டுப்பத்தி வச்சிருக்கான். அவன் பாடிக்குள்ளேயே புகுந்து வச்சிருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி நீங்க வசமா மாட்டிக்கினீங்க, இதுக்கப்புறமா உங்களால தப்பிக்க முடியாது. உங்க குண்ண சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? அதான் உங்களுக்கு சோறு போட்டேன், நீங்க ரொம்ப கஷ்டப்படும் போது நான் தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணேன். அப்படி இருந்தோம் நான் சொன்னதையும் கேட்காம எனக்கே நீங்க துரோகம் பண்ணிட்டீங்களே. இப்போ அதுக்கான பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க. அங்க இருக்கிற ஒருத்தங்களையும் அப்படியே அவனோட பாடியோட அட்டாச் பண்ணலாம்னு சொல்லி புடிச்சு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான். அங்க ஹீரோ எவ்வளவு தடுக்க பாக்குறான், இருந்தாலும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒண்ணு அவன் எல்லாருமே காப்பாத்தணும்னா அங்க இருக்கிற எல்லாரையுமே அவன் கொல்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணா எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த பாடி ஒரு குக்கூன் மாதிரி மாறி உள்ளல இருந்து அந்த குண்ணும் அந்த பொண்ணும் இணைஞ்சு ஒரு பயங்கர ஈவலா இருக்கிற ஒரு குயின் டீமனா வெளியில வரான். என்ன இப்போ வந்து நீங்க சாக போறீங்க, உன்னை அழிச்சக்கு அப்புறம் எல்லாரையுமே நான் அழிக்க போறேன். ஆனா ஹீரோ பயப்படுற மாதிரியே இல்ல. பின்னாடி அந்த நானா அந்த பொண்ணு கேக்குறா, ஆமா இப்ப அவனால ஜெயிக்க முடியுமா? உனக்கு அந்த பையனை பத்தி தெரியாது, அவன் ரொம்ப ஸ்ட்ராங், அவன் கிட்ட ஏகப்பட்ட வித்த இருக்கு. இந்த சைடு அங்க இன்னும் பயங்கரமான அட்டாக்ஸ் எல்லாம் பண்றான். இருந்தாலும் அந்த டீமன் ஏதோ ஒரு பிளாக் ஹோல உருவாக்க அதுக்குள்ள எல்லாமே போகுது. என்ன நான் உன்கிட்ட சொல்ல, நீ அதை தாக்குனாலும் மேல பட்டாலும் நான் அதை ஈஸியாவே ஹீல் பண்ணிப்பேன். ஆனா இப்பதான் அவன் ஹீரோவே பாக்குறா. ஹீரோ பார்த்தா 2 பேரா இருக்காங்க. சின்ன பொண்ணும் ஹீரோ மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா. இதனால அந்த குயின் டீமன் அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த மாதிரி கோமாளி தனத்தை பண்ணா நீங்க ஜெயிச்சிருவீங்களா? உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நான் ஹீரோ வித்தியாசமாலாம் போஸ் கூத்துன்னு அங்கேயே இங்கேன்னு தெரிய ஆரம்பிக்கிறானா. இதனால அது குழம்பி போது. பின்னாடி அவங்க பயங்கரமா சியர் பண்றாங்க. பின்னாடி அந்த நானா அந்த பொண்ணு அவ கிட்ட இருக்கிற அந்த பூனையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து லீன் ஆச்சரியமாகறான். என்ன இந்த பூனையால பெரிய பூனையா மாற முடியுமா? அதுவும் இது வேற லெவல்ல மாறி இருக்கு. ஒரு எபிலிட்டி இருக்கு, இந்த மாதிரி மியூட்டேட் ஆன மாஸ்டர்ஸை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி பெரிய பூனையை தாக்குது, ஆனா அவளுக்கும் அது மேல எஃபெக்டிவா இல்ல. அந்த குயின் டீமன் ஒரே ஒரு போதா போது. இதனால அந்த பூனைக்கு பயங்கரமா பாதிப்பு ஏற்படுது. அப்படியே ஸ்டைல்ல நானாவ தாக்கலன்னு வருவாளா. நல்ல வேலை ஹீரோ வந்து காப்பாத்திடுறான். நான் இங்க வந்தேன் இல்லன்னா யோசிச்சு பாரு. இந்த சைடு இதை ஒரு வாய்ப்பா வச்சு அங்க தங்கச்சிக்காரியும் ஒரு சுவாடை கொடுக்குறா. அக்கா இதை வச்சு சீக்கிரமா தாக்குங்க. அந்த சுவாடையை அவ வச்சு தாக்க அவளோட நெஞ்சிலே இறங்குது. நான் வந்து வந்துட்டேன், இவங்க வேற ஸ்டைல இருக்காங்கன்னு. இதை பத்தி இந்த குயின் டீமன் யோசனை இருக்கும் போதே அவங்க 2 பேர் தாக்க ஆரம்பிக்கிறாங்களா. 2 சைடுக்கா தாக்குறனால அந்த குயின் டீமனால ஒண்ணுமே பண்ண முடியல. இவங்க வேற இன்னும் இப்படி எனக்கு கொடுத்தல் தராங்க. என்ன நான் சொன்ன மாதிரி நீ ரொம்ப வீக் தான். ஹீரோ
அவ்வளவு பயங்கரமான பஞ்ச வயிற்றுலயே விடுறான். ஆனா விட்ட உடனே என்னாச்சுன்னு தெரியல, அது ஹீரோவை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குது. அவ்வளவுதான், எனக்கு தொல்லையா அந்த ஒரு பையனை நான் தூக்கிட்டேன், இப்போ ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். இதை பார்த்து அந்த சின்ன பொண்ணு ரொம்ப கவலைப்படுறா. மாமா உங்களுக்கு என்ன ஆச்சு? நல்ல வேலை இவனை நான் தூக்கிட்டேன், இவன் தான் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு போல, இப்போ எனக்கு தொல்லை இல்ல. அங்க பொண்ணுங்களும் ஆச்சரியமாகறாங்க, என்ன செத்துட்டானா என்ன? டீமன் கோயினுக்கும் அவ்வளவு சந்தோஷம், அந்த பையன் இறந்து போயிட்டான், இதுக்கு மேல எனக்கு தொல்லை இல்ல. ஆனா திடீர்னு ஹீரோட வாய்ஸ் கேக்குது, என்ன கொன்னுட்டேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறீங்களோ? ஆனா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ தப்பு பண்ணிட்ட, நான் வேணும்ட்டே தான் நீ என்ன உள்ள இழுத்துக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன், அதே மாதிரி நீ பண்ணி தெரியாதனமா என்ன உள்ள இழுத்துக்கின. சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தா உள்ள போய் குயின் டீமனோட கோரை கண்டுபிடிக்கிறான். இதுதான் இதோட மெயின் கோரா. அது அவன் பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சு உள்ள இருக்க ஒரு கோரியுமே அவன் உடைக்க ஆரம்பிக்கிறான். சொல்ல போனா இப்போ இருக்கான்ல, இந்த பாடி இவனோட ஒய்ஃபோட பாடி தான். இவனோட ஒய்ஃபோட பேரு மாவ். அவங்க கோமாக்கு போனனால ரெண்டு பேருமே ஃபியூஸ் ஆகி இந்த மாதிரி ஒன்னா இருக்காங்க. ஹீரோ டெஸ்ட்ராய் பண்றதுனால அந்த பாடியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாசமாகுது. வெளியில அந்த குயின் டீமனுக்கும் தெரியுது, அட என்னடா பண்ண இருக்க உள்ள டெஸ்ட்ராய் பண்ண உள்ள ஒரு லேடி இருக்காங்க, இவங்க தான் நான் சொன்ன மாவ். பக்கத்திலேயே சில பல ஆளுங்க இருக்காங்க, இவங்களதான் அது முழுங்கி இருக்குமே. ஹீரோக்கு வேற வழி தெரியல, அவங்க எல்லாரையுமே காப்பாத்தணும். அங்க காடஸ் சொல்றாங்க, உங்ககிட்ட 3 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரமா பண்ணும், இல்லனா இந்த பறக்கிற ஃபார்ம் இது கூடிய சீக்கிரத்துல மறைய போது, சீக்கிரமா ஏதாச்சும் பண்ண. அதனால அவன் டக்குன்னு எல்லாரையுமே காப்பாத்துறான். அந்த குன்னோட ஸ்டூடெண்ட் அவனும் ஹெல்ப் பண்ண வெளியில எல்லாரையுமே கொண்டு வராங்க. அந்த பாடியை ஒரு மாதிரி நாசமாக்கிட்டானா, அதனால அந்த பாடி எக்ஸ்ப்ளோட் ஆகி அந்த மொத்த உடம்பும் அழிஞ்சு போகுது. வெளியிலேயே அந்த குன் அந்த பர்சனும் இருக்கான். டேய் நீ என்னோட பிளான் எல்லாத்தையுமே நாசமாக்கிட்ட, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஆனா திடீர்னு அங்க மாவோட உடம்பு அவனை அப்சர்வ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அவனை ஒட்டு மொத்தமா அழிக்கிறதுக்குள்ள ஹீரோ காடஸ் கிட்ட கேக்குறான், நீ அவனை காப்பாத்த முடியுமா? அதுக்கு கொஞ்சம் காசாவும். என்ன ஓகேவா? காசு தானே, எத்து தொலை, என்ன பண்றது? நீ ஹீரோவை அங்க காப்பாத்த அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா எதுக்குடா என்ன காப்பாத்துன? நான் உனக்கு எவ்வளவு கெட்ட விஷயத்த பண்ண, நீ என்னன்னா என்னைய நீ காப்பாத்திருக்க. சரி நான் கேட்க வேண்டிய பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த குழந்தை இது யாது? இப்பதான் அவன் உண்மையை சொல்றான். இப்போ ஒரு பாடியை பார்த்தோம்ல, இது இவங்களோட ஒய்ஃபோட பாடியா. சில பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. அந்த டைம்லயே அவங்க கோமாக்கு போனனால குழந்தைய இவனால காப்பாத்த முடியல. ஆனா எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிதான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி தப்பான விஷயத்துக்குள்ள வந்துட்டான். என்னோட குழந்தைய காப்பாத்தணும், என்னோட ஒய்ஃபை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணேன். ஆனா எல்லாமே நாசமா போச்சு, என்னால யாரையுமே காப்பாத்த முடியல. ஓ இப்ப அதுதான் விஷயமா? நீ தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்தல, அதுவே போதும், உன்னால உன்னோட ஒய்ஃபை பார்க்க முடியும். அங்க திடீர்னு ஒய்ஃப் வராங்க, அதை பார்த்தாம அவ்வளவு சந்தோஷமா வரான். ஹேய் இது நீ தானா? ஆமாங்க நான் தான். அவ்வளவுதான், இதுக்கு மேல நீங்க எந்த விதமான தப்பான விஷயத்தையும் பண்ணக்கூடாது, எனக்காக நீங்க மத்தவங்கள கொல்லக்கூடாது. இல்ல நான் எல்லாத்தையுமே உனக்காக தான் பண்ணேன், எனக்கு எந்த விதமான ஆசையும் இல்ல மத்தவங்கள நான் கொல்லணும்னு. ஆனா திடீர்னு அங்க ஒரு அலாரம் அடிக்குது, எல்லாரையுமே சீக்கிரமா வெளியில போக சொல்றாங்க. ஏன்னா இன்னமும் 3 நிமிஷத்துல இந்த இடம் ஒட்டு மொத்தமா அழியப்போதான். ஆனா இப்பதான் அந்த குன்னே ஒரு குண்டத்துக்கு போடுறான். இன்னமும் இது முடியல. அதாவது இதுக்கு பின்னாடி இன்னும் சூசன் ஒன்னு இருக்கான். இதை கேட்டு ஹீரோவும் சரி அங்க இருக்க பொண்ணுங்க கேங்கும் சரி ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. என்னது இன்னொருத்தனா? அவன் யாரு? இந்த சைடு அந்த பர்சனை காட்டுறாங்க, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் போல. பரவாயில்லையே, இவன் எல்லாத்தையுமே தடுக்க முடியுது இவனால. இந்த லேன் இந்த பர்சன் இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான், பாக்கலாம் இதுக்கு மேல இவனால என்ன பண்ண முடியுதுன்னு. இந்த சைடு அங்க ஹீரோ கிட்ட அவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். அதாவது இந்த வைரஸ ஜி அப்படின்னு ஒரு பர்சன் தான் உருவாக்குனா. இப்போ நீ வச்சுன்னு இருக்க பாட்டிலையும் அவங்க தான் உருவாக்குனது. இதை குடிக்கும் போது பர்சனால ரொம்ப ஸ்ட்ராங்காவும் பயங்கரமாவும் எவ்வளவு ஆக முடியும். குண்டனுக்கும் இதே விஷயம் தான் ஏற்பட்டிருக்கும். என்ன அவனுக்கு சைடு எஃபெக்டால அவன் இறந்து போயிட்டான். ஏன்னா அந்த ப்ராடக்ட அவங்க முழுமையா உருவாக்கல. சரி இப்போ இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா கண்டிப்பா இறந்து போயிடுவோம், நம்ம சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணும். குன்னும் அவங்களோட ஒய்ஃபோ சொல்றாங்க, இப்ப வேற வழி இல்ல, மத்தவங்கள காப்பாத்தணும்னா நம்ம இதை பண்ணணும். ஹேய் நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க எங்களுக்கு, வெளியில போயும் இப்ப காப்பாத்தின மாதிரி எல்லாருமே நீங்க காப்பாத்த போறீங்க, அது உண்மைதானே? நாங்க அதே தான் பண்ண போறோம். அப்போனா நீங்க சீக்கிரமா வெளியில போங்க, இங்க இருக்க விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். அங்க எல்லாமே இடிஞ்சு விழ ஆரம்பிக்குதா. அவங்க அவங்களோட பவர்ஸை வச்சு அப்படியே புடிச்சு வைக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோ அவனோட விங்ஸ்ல எல்லாருமே கொண்டு போக பாக்குறான். ஆனா இப்பதான் அங்க காடஸே ஒரு குண்டத்துக்கு போறாங்க. இன்னமும் 10 செகண்ட் தான் இருக்கு, அதுக்குள்ள நீங்க தப்பிக்கணும். 7 6 3 இதே மாதிரி அங்க 3 2க்கு போயிட்டா அங்க எல்லாருமே கீழே விழ ஆரம்பிச்சாங்க. இல்லமோதே அவன் டக்குன்னு ஹாஸ்டோட உலகத்துக்கு வரா. அங்க காடஸ் கிட்டயும் கேக்குறான், கிட்ட இருக்க பணத்தை வச்சு நான் லக்கி டிரால ஏதாச்சும் ஜெயிக்க முடியுமா? நான் இப்ப தப்பிக்கிறதுக்கு உதவுற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவைப்படுது. அங்க லக்கி டிராவ அவன் சுத்த ஃபர்ஸ்ட் முறை அவளுக்கும் பெருசா எதுவும் கிடைக்கல. ஆனா 2வது முறை அவனோட கண்ணை யூஸ் பண்ணி சுத்துறானா, இதனால அவனுக்கு ரொம்ப லக்கா இருக்க ஒரு விஷயம் கிடைக்குது, ஒரு மிஸ்டீரியஸான டோர். அது வழியா யாரெல்லாம் இவன் யோசிக்கிறானோ அவங்கள டக்குன்னு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். ஆனா ஒரு நாளைக்கு 3 வாட்டி தான் இதை பயன்படுத்த முடியுமா, அதுவும் யோசிக்கும் போது அவங்களோட முகம் அது ஞாபகம் இருக்கணுமா. சோ இதை வச்சு அங்க கீழே விழுற ஒருத்தங்களையும் அவன் டோர் வழியா வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வரான். அங்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். நம்ம எப்படி இங்க வந்தோம், நீ எப்படி இதை பண்ண எனக்கு சரியா தெரியல, ஆனா
எப்படி எங்க எல்லாரையுமே காப்பாத்திட்டு அதுக்கு ரொம்ப நன்றி. இல்லையா பின்ன நீங்களா என்னோட ஸ்லேவ்ஸ், அதனால நான் உங்களை விட்டு கொடுப்பேனா என்ன? அங்க தங்கச்சிக்காரிக்கு இதெல்லாம் கேட்டோன்னே ஒரு மாதிரி இருக்கு. அவ அப்படியே மண்டையிலே அடிக்கலான்னு வரா. என்ன சொன்ன அப்படின்னு மண்டையிலே பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறா. அதோ போதும் அவனை வெறியா. சீன்ல ஹீரோ கேக்குறா, ஆமா இதுக்கப்புறம் நீங்களா என்ன பண்ண போறீங்க? சின்ன பொண்ணு அடையலான்னு பாத்திருப்பல ஒரு பொண்ணு, அவ சொல்றா, நான் வந்து குன்னோட ஸ்டூடெண்ட், இவன் கூட இருந்து சந்தோஷமா வாழ போறேன். அதே மாதிரி நான் ஒரு பொண்ணு இருப்பல, அவளுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால ஹீரோ கிட்ட சொல்றா, நான் வந்து ஹீரோ கூட இருக்க போறேன், வெளி உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதேதான் அப்படின்னு மத்தவங்களும் சொல்றாங்க. எங்கே இந்த அனிமேவ முடியுது, இந்த சீசன் 1 முடியுது. சீசன் 2 இன்னமும் வரல. சீசன் 2 வந்தா நான் கண்டிப்பா அதையும் போடுறேன். இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் போடுங்க. இந்த அனிமே எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அப்படியே முடிஞ்சா கிரீன் கலர் ஹார்ட்டினையும் போடுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு. சீசன் 2 இன்னமும் அனௌன்ஸ் பண்ணல. சீசன் 2 வந்தா நான் கண்டிப்பா போடுறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வேற லெவலான அனிமேல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.